வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் கவனிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தல் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீ வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நீங்கள் புதிய சிருஷ்டிகள், யூ ஆர் நியூ கிரியேஷன் என்கிற தலைப்பின் கீழே என்னுடைய வார்த்தையை நான் போதித்து கொண்டு வருகிறேன். புதிய சிருஷ்டிகள் என்றால் என்ன? என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் உங்களுக்கு உண்டாகிறது. அந்த தொடக்கம் அல்லது அந்த புதிய வாழ்க்கை எப்படிப்பட்ட அடையாளம் உள்ளது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறேன்னா அதோடைய அடையாளங்கள் என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற அந்த ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். புதிய வாழ்க்கையின் தொடக்கம் என்பது அது உள்ளத்தில் உண்டாகிற மாற்றம் அல்லது உள்ளத்தில் உண்டாகிற அந்த தொடக்கம் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை இருக்கு, அந்த உள்ள வார்த்தை. அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை எங்கே? அது வெளிப்பிரகாரமாக வாழறதில்ல. முதல்ல ஆரம்பமே அது உள்ள உண்டாகிற வாழ்க்கை, அல்லது உள்ளத்தில், இருதயத்தில், நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில், மனதில் இங்கெல்லாம் ஏற்படுகிற மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது? வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள உண்டாகிற அந்த மாற்றம். அந்த மாற்றம் தான் புதிய மனிதர்கள் அல்லது புதிய மனுஷர்கள் அல்லது புதிய சிருஷ்டிகள் என்கிற அடையாளத்தை கொண்டு வருகிறது. சரி, இதன் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காமல் நம்ம புது சிருஷ்டியாய் அல்லது நம்முடைய மனம் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 சொல்றார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இப்போ மனம் புதிதாகிறதுக்கு எது முக்கியம் அப்படின்றத பார்க்குறோம். மனிதன் அல்லது மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த 3 காரியத்தில் தான் செயல்படுகிறது அல்லது நடைபெறுகிறது. ஒன்று உள்ளம் அல்லது இருதயம் சொல்கிறோம். 2வது மனம். இந்த மனதோடைய வேலை என்ன? சிந்திப்பது, யோசிப்பது, ஆசைப்படுவது, விருப்பப்படுவது, இதெல்லாம் மனதோடைய வேலை. 3வது சரீரம். சரீரம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. சரீரம் தான் கிரியை செய்யுது. சரீரம் தான் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துகிறதா இருக்கிறது. இட் ஒர்க்ஸ். ஆனால் இந்த சரீரம் செய்கிற வேலையை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் தான் தீர்மானிக்குது. சரீரம் என்ன செய்யணும், கண் எதை பார்க்கணும், கால்கள் எங்கே போகணும், கைகள் எதை செய்யணுன்ற எல்லா தீர்மானத்தையும் கொண்டு வருவது மனம் தான் அதை தீர்மானிக்கிறது. சரி, இந்த மனம் எதை தீர்மானிக்கிறது? மனதை தீர்மானிக்கிற சக்தியாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளம் அல்லது இருதயம் சொல்கிறோம், ஹார்ட். இந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய மனம் இருக்கும். மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அல்லது உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்போ இதன் அடிப்படையில் அப்போ நம்ம மாற்ற வேண்டியது எது? ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டியது எது அப்படின்னா முழுமையாய் ஒப்பு கொடுப்பது தான் ஜீவனுள்ள பலின்றார். லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆங்கிலத்தில் இருக்கிறது. லிவிங் சாக்ரிஃபைஸ்னா என்ன? முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுப்பது. முழுமையாய் ஒப்பு கொடுக்கறது எப்படி சாத்தியம் பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்தை, மனதை இயக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது அல்லவா, உள்ளம், இருதயம். இதை நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் முழுமையாய் தேவனுக்கு பலிகளை நீங்கள் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ தேவனுக்கு நான் முழுமையான பலிகளை எப்படி செலுத்த வேண்டும்? உள்ளத்திலிருந்து நான் சரியான பலிகளை, தூய்மையான பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்படி செலுத்த முடியும் அப்படின்றது தான் அங்கே கேள்வி. அந்த கேள்விகளுக்கு தான் நம்ம பதிலை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் தேவனுடைய அன்பு. அன்பை தான் வேதவசனம் பிரதானமாக போதிக்கிறது. கிறிஸ்தவத்துடைய மையமே பார்த்தீங்கன்னா அன்பு தான். இந்த அன்பை குறித்து பலருக்கும் பலவிதமான தவறான எண்ணங்கள் இருக்கும் உலகத்தில். ஏன்னா உலகத்தில் பலவிதமான அன்புகள் காட்டப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது.
அதெல்லாம் சண்டே ஈவினிங்கில் கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு இருந்தேன். டைம் இருக்கும்போது மறுபடியும் அதெல்லாம் எடுக்கிறேன். அதில் உலகத்தில் வெளிப்படையாக அல்லது பெரும்பான்மையாக வெளிப்படுகிற 4 விதமான அன்புகள் இருக்குது இல்லையா? முதல் அன்பை, உலக அன்பை நம்ம ஈராஸ் அப்படின்னு கிரேக்க மொழியில் அதை சொல்கிறாங்க. வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்காக, அன்பை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அந்த ஈராஸ் அன்புனா என்ன? அது சரீர காதல்னு தமிழில் வருது, அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகிற நேசம் அல்லது அன்பு, அதை தான் ஈராஸ் அப்படின்றாங்க. அது இயற்கையானது. மனுஷனை தேவன் உண்டாக்கும் போதே அப்படிப்பட்ட இயற்கையான ஒரு காரியத்தை வச்சு தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த அன்பிலும் குறைவு இருக்கிறது. அதான் பிரச்சனை. அந்த அன்பில் என்ன இருக்கிறது? குறைவு இருக்கிறது. அந்த அன்பு கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் இல்லாமல் போயிடுது சரீர காதலில். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு அன்பை பற்றி கிரேக்க மொழியில் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த அன்பு என்னது அது அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபிலாஸ் அப்படின்றாங்க. ஃபிலாஸ்னா ஃப்ரெண்ட்லி லவ். இதுவும் பார்க்க முடியுது. இந்த நண்பர்களுடைய அன்பு எந்த விதத்தில் வித்தியாசமானதாக இருக்குது? ஒரே குடும்பமாக இருக்க மாட்டாங்க, அல்லது ஒரே விதமான நம்பிக்கைகள் உள்ளவர்களாக கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், படிப்பு, அல்லது மக்கள் எதெல்லாம் தகுதியாக பழகிறதுக்கு அல்லது உறவுன்னு சொல்கிறதுக்கு பார்க்குறாங்களோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பு காட்டப்படுகிறது. அந்த அன்புக்கு பேர் தான் நட்பு, ஃபிலாஸ் அப்படின்றோம். அதுலேயும் சில குறைவுகள், பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த 3 அன்பிலும் இருக்கிற குறைவுகளில் 4வது ஒரு அன்பு கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிறது. அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பேன்ற அன்பு. இந்த அகாப்பே அன்பு தான் மிச்சம் இருக்கிற இந்த 3 அன்புகளையும் சரியான விதத்தில் அல்லது நியாயமான விதத்தில் அல்லது இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமோ அந்த தன்மையிலே அது நடத்துகிறது. அகாப்பே அன்பு எந்த விதத்தில் அது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புடைய தன்மையை போய் பார்க்கணும். பிரின்சிபல் ஆஃப் லவ். அன்புடைய தன்மை என்ன? கொரிந்தியரில் பவுல் எழுதுறாரு, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அன்பு ஒரு காலமும் என்ன பண்ணாது? ஒழியாதுன்னு எழுதுறாங்க. இதுதான் அன்புடைய ஃபார்முலா. அப்போ அன்பு ஒரு காலமும் ஒழியாதுன்னா, நான் சொன்ன இந்த 3 அன்புகளும், அது ஈராஸ் அன்பாக இருக்கலாம், ஃபிலாஸில் அன்பாக இருக்கலாம், இந்த அன்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒழிந்து போகக்கூடிய அன்புகளாக தான் இருக்கிறது. ஒரு பொண்ணை விரும்புகிறா, ஒரு ஆணை விரும்புகிறா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும், ஒதுக்க ஆரம்பிச்சிடும், வேணான்னு அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனால் அன்பு என்ன பண்ணது? ஒரு காலமும் ஒழியாதுன்னு இருக்குது. அப்போ அது அன்பு இல்லை. அன்பை போல இருக்கிற ஒரு மாயமான ஒரு காரியம் தான் ஈராஸ். அதே போல தான் மற்ற 2 அன்புகளும் அது போல இருக்கும், அது போல தோன்றும். ஆனால் அது போல என்ன பண்ணுறதில்லை, அது நடந்து கொள்வதில்லை, இருப்பதில்லை. அன்புடைய தன்மையில், அன்போட பிரின்சிபல் அது இருக்கிறதே இல்லை. அன்பு ஒரு காலமும் ஒழியாது இருக்காது. இன்னும் பல காரியங்கள் அதில் சொல்றாரு. ஆனால் பிரின்சிபல் அதான், இட் வில் நெவர் ஃபெயில், லவ் நெவர் ஃபெயில். தமிழ் அதுதான், அன்பு ஒரு காலமும் ஒழியாது என்றார். சரி, அப்போ அந்த ஒழியாத அன்பை தான் இப்போ கொண்டு வராரு. இப்போ கொண்டு வரும்போது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவனை அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. யாரை அன்பு கூற வேண்டியது? தேவனை அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. அல்லது உங்ககிட்ட இருந்து கடவுள் எதிர்பார்க்குற ஒரே காரியம் அதுவாக தான் இருக்குது. காட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ ஆஸ் எ கிறிஸ்டியன், ஆஸ் எ பிலீவர். ஒரு பிலீவராக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, இதை செஞ்சீங்க, அதை பண்ணீங்கன்னா எதிர்பார்க்கல. காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி ஒன் திங் ஃப்ரம் எ பிலீவர், இஸ் காட்லி லவ். தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், என்ன காரியம்? அது தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. இது மட்டுமே அவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒற்ற காரியமாக இருக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தென் எவ்ரிதிங் இஸ் நத்திங். அதை தாண்டி மற்றது எல்லாமே வீணான காரியங்களே. அன்பு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் வீணானதே. இதை நான் சொல்லலை, பவுலை சொல்கிறார் அந்த கொரிந்தியர் 13. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறவங்களா இருந்தாலும், வரங்களை உடையவர்களாக இருந்தாலும், அன்பு இராவிட்டால் ஒன்றும் இல்லைன்ட்டார். ஒன்றும் இல்லைன்ட்டார். வீடு ஜெபிக்கிற வரம் இருக்கலாம், நிறைய பக்தி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லைன்னா அவைகள் ஒன்றுமே இல்லை. இட் இஸ் நத்திங் அப்பார்ட் ஃப்ரம் லவ், இட் இஸ் நத்திங். அப்போ புது மனுஷனாய் மாறுவதற்கு எனக்கு தேவையான முதல் தகுதி என்ன? ஒருத்தன் கிறிஸ்துவன் சொல்கிறதுக்கான முதல் தகுதி என்ன? தெய்வீக அன்பை அறிந்து அந்த அன்பிலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டியது அவனுடைய வேலை, அவனுடைய கடமை. அது இல்லாமல் நான் கிறிஸ்தவனாக மாறிட்ட பிறகு இப்போ பரிசுத்தமாக நான் வாழறேன்ற பேரில் மற்றவங்க சொல்கிற மாதிரி அல்லது மற்ற மதத்தில் அடையாளப்படுத்துகிற மாதிரி நான் குடிக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதில்ல, சினிமா பாட்டு கேட்கறதில்ல, நான் அந்த பழக்கம் இல்லை, இந்த பழக்கம் இல்லை, சினிமா பார்க்குறதெல்லாம் விட்டுட்டேன், பொண்டாட்டி அடிக்கிறது இல்லை,
இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் சொல்ல வர்றாரு. தெய்வீக அன்பு இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியுமாமா? முடியும். சினிமா படமே பார்க்காத நல்லவர்கள் வெளியே இருக்கிறாங்க, மற்ற மதங்களில் இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் திறந்து எல்லா நலன்களையும் திறந்து வாழக்கூடிய துறவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் கிறிஸ்தவர்கள் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் உள்ளவர்கள் வெளியே இருக்கிறாங்க. அப்போ உங்களையும் அவங்களையும் வித்தியாசப்படுத்துவது எது? அதான் கேள்வியாங்க. நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த இயேசுவையும் நீங்கள் அறிந்திருக்கிற இந்த இயேசுவையும் அல்லது மற்றவர்கள் அறியாமல் இருக்கிறவர்களுடைய அந்த வாழ்க்கையும் வித்தியாசப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். யூ டூ எவ்ரிதிங் பை த லவ் ஆஃப் காட். நீங்கள் செய்கிற எல்லாமே தேவன் மேலே இருக்கிற அன்பினால் செய்கிறீர்கள். மற்றவர்கள் செய்வதெல்லாமே அவர்களுக்கு எது சரியானது, எது நல்லது, எது தூய்மையானது, எது பரிசுத்தமானது அப்படின்னு அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதை ஒரு மதமாக வைத்து அதன்படி அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. அதில் சமாதானம் இருக்காது, அது சந்தோஷம் இருக்காது, அதில் நிம்மதி இருக்காது. கொஞ்ச நாள் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை மறைமுகமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வெறுத்துன்னு சொன்னாங்களோ அதில் மறைமுகமாக அங்கே நடைபெற ஆரம்பித்து விடும். அதனால தான் கிறிஸ்துவத்தில் சபையில் ஒரு ஊழியமோ அல்லது விசுவாசிகள் யாராக இருந்தாலும் தேவையில்லாமல் நான் அது ஆகிட்டேன் இது ஆகிட்டேன் எது ஆகிட்டேன்னு இல்லை. முதல் அடையாளமே நான் முன்ன அன்பே எனக்கு தெரியாது, அன்பே எனக்குள்ளே கிடையாது, யாரையும் நேசிக்க முடியாது, யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரையும் பகைமை உணர்வோடு தான் பார்க்க முடியும், எல்லாரையும் வித்தியாசப்படுத்தி தான் பார்க்க முடியும், எல்லாரையும் இந்த உலகத்தின் அடையாளத்தோடு தான் பார்க்குறவனாக இருந்தேன். ஆனால் இப்போ தெய்வீக அன்பு எல்லாரையும் என்னை நேசிக்க வைக்கிறது, அன்பு கூற வைக்கிறது, மன்னிக்க வைக்கிறது, இரக்கம் காட்ட வைக்கிறது, ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, தாழ்மையாய் நடந்து கொள்ள உதவுகிறது. இதெல்லாம் தான் கிறிஸ்தவம். இதெல்லாம் தான் என்னது? கிறிஸ்தவம். இதெல்லாம் தான் கிறிஸ்தவம். நான் முன்ன ஜெபிக்காமல் இருந்தேன், இப்போ அடியேன் இப்போ 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். யாருக்கு? எதுக்கு? நான் முன்ன பூஜை பண்ணாமல் இருந்தேன், இப்போ நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அதான் டோன்ட் பிரிங் ரிலீஜன் இன் கிறிஸ்டியானிட்டி. இதை விட சிறப்பான மதங்கள்லாம் வெளியே இருக்குது, நீங்கள் அதில் போய் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா பயங்கர பக்தி பரவசமாக இருக்கும். அதுக்கு கிறிஸ்தவத்தை பயன்படுத்தாதீங்க. டோன்ட் யூஸ் கிறிஸ்டியானிட்டி லைக் தட். கிறிஸ்டியானிட்டியோட வேலை என்ன? கிறிஸ்தவத்தோடைய வேலை என்ன? கிறிஸ்துவை போலவே வாழ்வது. யாரை போலவே வாழ்வது? கிறிஸ்துவை போலவே வாழ்வது. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து 3 வருஷ காலம் வெளிப்படையாக வாழ்ந்தார் இல்லையா? ஊழியம் செய்தார் அல்லவா? அந்த வெளிப்படையாக வாழ எந்த காலத்துலையாவது, எந்த இடத்துலையாவது நான் இத்தனை மணி நேரம் ஜெபித்தேன், இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ணேன்னு எங்கேயாவது தன்னை குறித்து ஏதாவது தம்பட்டத்தை பார்க்க முடியுமானா? பார்க்கவே முடியாது. அதனால தான் அவர் தைரியமாக அவரால் பிரசங்கம் பண்ண முடிந்தது. மனத்தாழ்மையை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதை கற்றுக்கொள்ளும் போதிக்கிறார் அவர். இனி ஒரு ஊழியக்காரரோ ஒரு பிரசங்கியாரோ ஒரு வல்லமையான விசுவாசியும் வரங்களை உள்ள விசுவாசிகளும் வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை இயேசு அன்றைக்கு சொன்னார். ஹலோ, வேதத்தை 4 முறை முடிச்சிருக்கிறேன், பைபிளை பல முறை படிச்சிருக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இயேசு சொன்னார். அது என்ன வார்த்தை? அது மனத்தாழ்மையை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு லகுவாய் இருக்கும் என்று சொன்னதை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும் அதில் நிற்கிறதுக்கு என் லாங்குவேஜில் சொல்லணும் வக்கு இல்லை. ஹலோ, எதில் அவங்களுக்கெல்லாம் இது இருக்குது, பெருமை இருக்குது? நான் அப்படி ஆயிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன். இந்த பரிசையின் போய் ஜெபம் பண்ணா இல்லையா? அந்த ஆயக்காரரை போல் இராதபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹலோ, அவனை போல நான் குடிக்கல, அவனை போல நான் வெறிக்கல, அவனை போல நான் துன்மார்க்க நான் வாழலை, அதுக்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்கிறான். ஆனால் இயேசு சொல்றார், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் ஜெபத்துக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. எவன் என்னுடைய உதவி வேணும்னு கேட்டானோ, எவன் என்னை போலவே தாழ்மை உள்ளவனாய் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறானோ, எவனுடைய உள்ளம் கடவுள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கிறதோ அவர்களே என்னுடையவர்கள், அவர்களுக்கே கிருபை உண்டாகுது என்றார். பாவியான என் மேல் கிருபையா இருந்தார். அவனுடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது என்றார். பெருமையா இருந்தவர்கள், அகந்தையா இருந்தவர்கள், மேட்டின்மையா இருந்தவர்கள், அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. தேவனுக்கு முன்னாடி எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே மற்றவர்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்களுடைய புரிதல் ரொம்ப சரியானதாக இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நான் என்றைக்குமே பெரிய ஆளாக மாறவே முடியவே முடியாது. நான் ஜெபிக்கிறோன்னா மாறி இருக்கலாம், அதெல்லாம் அன்புனால செய்கிறேன். ஐ டூ ப்ரே பிகாஸ் ஐ லவ் காட். ஐ லைக் டு டாக் வித் ஹிம், ஐ லைக் டு கான்வர்சேஷன் வித் ஹிம். அவரோட பேச விரும்புகிறேன், அவரோட பழக விரும்புகிறேன், அவருக்குள்ளே இருக்கிற பல காரியங்களை எனக்குள்ளே உணர விரும்புகிறேன். அதற்காக நான் அவைகளை செய்கிறேன். ஆனால்
அதை கொண்டு வந்து பரிசுத்தத்தின் அடையாளம், விசுவாசியின் அடையாளம், கிறிஸ்தவரின் அடையாளம் கொண்டு வந்து நிறுத்துவது சரியானது இல்லை. அதான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஜபம் தப்புன்னு சொல்லலை, பக்தி தப்புன்னு பேசலாங்க, அதெல்லாம் சரியானது இல்லைன்னு சொல்கிறேன். எது சரியானது இல்லை? அன்பு இல்லாமல் இதெல்லாம் நான் செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு குவாலிட்டி, இதெல்லாம் என்னுடைய தகுதி அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா அது தேவனாலே நிராகரிக்கப்படுகிறது. யாரால் நிராகரிக்கப்படுகிறது? இட் இஸ் டினைட் பை காட். மனுஷரிடத்தில் நீங்கள் கனம் பெற்று விடலாம், ஆனால் தேவனிடத்தில் கனம் பெற முடியாது என்பது தான் அங்கே நிதர்சனமான உண்மை. சரி, அப்போ அதன் அடிப்படையில் தான் அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்முடைய உள்ளங்கள் அன்புள்ள உள்ளங்களாக மாறுவதற்கு தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லையா? அதில் பார்க்கும்போது சிலுவை இயேசுவின் அன்பை முழுமையாக எடுத்து காண்பிக்கக்கூடிய, இயேசுவின் அன்பை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய அடையாளமாக இருக்குதாங்க. அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். He showed his love. இது இல்லைன்னா ஒரு பாயிண்ட்னா, இயேசு தம்முடைய அன்பை முழுமையாக காண்பித்து விட்டார், காண்பித்துட்டார். இப்போ என்னுடைய வேலை என்ன? ஒரு விசுவாசியோட வேலை என்ன? அந்த அன்புக்கு நான் பதில் சொல்லணும். I have to respond to that love. அன்புக்கு நான் என்ன பண்ணி ஆக வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு உலக மக்கள் நிறைய பேர் கேட்குற, இயேசு அறியாதவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க, ஏன் போகிறாங்க? அதுக்கு நிறைய அடையாளங்கள் கொடுக்கும். அவன் சினிமா பார்த்தா அதனால போகிறான். ஏன்னா இவங்க அப்படியே திருப்பிடுது. இவர் ஏன் பரலோகத்துக்கு போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சர்ச்சைக்கு வந்தார் பரலோகத்துக்கு போவார்ன்றான். சரி, அவங்க ஏன் நரகத்துக்கு போகிறாங்கன்னா, அவங்க சர்ச்சைக்கு வராமல் சினிமாவுக்கு போனாங்க, கோயிலுக்கு போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, அதனால நரகத்துக்கு போனாங்க. இது எந்த பைபிளில் இருக்குது? எடுத்து காட்டுங்க கொஞ்சம். எந்த வசனத்தில் இருக்குது? எந்த அதிகாரத்தில் இருக்குது? இதெல்லாம் ஒரு பொய்யான மாயமாலமான கட்டுக்கதைகள். எது சொன்னாலும் கேட்கறதுக்கும் தலையாடுறதுக்கும் அதை கொண்டு போயிட்டு மற்ற ஜனங்களுக்கு பரப்பி விடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது எப்பவுமே உலகத்தில். அது உண்மையானு கவனிக்கிறதே இல்லை. பரலோகத்துக்கு போவதற்குரிய தகுதி, பரலோகத்துக்கு போவதற்குரிய தகுதி வந்து சபைக்குள்ளே இருக்கிறது இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு இடத்துல வெளிப்படையாகவே பேசுகிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்னு சொல்லுவாங்க, சர்ப்பங்களை மிதித்தன்னு சொல்லுவாங்க, வியாதியஸ்தருக்கு மேலே கை வைத்த சுகமாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், அக்கிரம காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவேன்றார். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் சபைக்கு இல்லாத ஆளுங்களை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை துரத்துறான். சபைக்குள்ள இல்லாத ஆளை வியாதியஸ்தருக்கு மேலே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறான். அதெல்லாம் பண்ணி உண்டாயிருக்குது மாதிரி சொல்றாரு. அப்போ சுகத்தை உண்டாக்குனதுனால அவர் வந்து பயங்கரமான ஊழியக்காரு, பிசாசுகளை துரத்துறாரு, அவர் வந்து வல்லமையான ஊழியக்காரர். நீங்க பேர் வைக்காதீங்கன்ற. பேர்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் ஏற்கனவே. அந்த பேர் பிரகாரம் வாழ கற்றுக்கணும். அப்போ அதனால தான் எந்த பேர் நமக்கு தேவை, இயேசு அதை அழகாக சொல்லி கொடுக்குறாரு. உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன்னுடைய முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்ன பண்ணுவாயாக? இது ஒரு படி போய் மேலேயே சொல்றார் இயேசு. இது முதலாவது பிரதான கற்பனை என்றார். என்ன கற்பனையா இருக்குது? தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற முதலாவது சிறந்த கற்பனை அது. இந்த 3 காரியம்: முழு உள்ளம், முழு ஆத்துமா, முழு பலன், ஹோல் ஸ்ட்ரென்த். அன்பு கூறுவது என்பது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலை, முழுமையாய் அன்பு கூறுண்டார். கடைசி மூச்சு வரைக்கும் அன்பு கூறு. உன்னால் முடிந்த வரைக்கும் அவரை அன்பு கூறு. எந்த சூழ்நிலையிலும் உன் முழு பலத்தோடு தேவனை அன்பு கூற கற்றுக்கொள் அப்படி சொல்றாரு. அப்படி கற்றுக்கொள் சொல்றது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு சில காரியங்கள் எல்லாம் பார்க்குறோம். என்ன காரியம்? ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில், உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பணம் இல்லை, குடும்பத்தில் அதனால பிரச்சனை அப்படின்னு பல விதமான அடையாளங்களை கொண்டு வராங்க. சம்பளம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னா, வேலைக்கு மட்டும் நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா, நல்ல பணம் வந்துருச்சுன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ்டர்ன்றாங்க. நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் தான். என்ன தெரியுமா? த லேக்னஸ் ஆஃப் லவ். அன்பின் குறைவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. எது மட்டும்தான் ஒரே பிரச்சனை? நீங்கள் ஒரிஜினல் ப்ராப்ளத்தை டீல் பண்ணாமல் தேவையில்லாததெல்லாம் நீங்களாக கற்பனையாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு முழுமையான தீர்வு கொண்டு வரவே வராது. ஒரு நாளும் நீங்களா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிற மாதிரி. சிலர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தலைவலிக்க இந்த மாத்திரை போட்டுக்கோ, ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குதா இந்த மாத்திரையை போட்டுக்கோ, இதெல்லாம் போட்டு சில நேரத்தில் சரியாகுது. எனக்கு அது மாதிரி ஒரு வாட்டி ஆகிருக்குது. இருக்கிற எல்லா யுக்தியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிற்கவே இல்லை. ஃபைனலாக தான் டாக்டர்கிட்ட போகிறேன் நான். அவர் போனால் அவர் 2 நாளில் க்யூர் பண்ணி அனுப்புகிறாரு. 2 நாளில் 2 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. 2 வேலை போட்டேன், பார்த்தா போயிடுச்சு. நான் நினச்சேன், இதுக்காக நம்ம 30 நாள் பாடா பட்டோம் இதில் இருந்தோம் அப்படின்னா அது காரணம் என்ன? நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அது எல்லா நேரத்தையும் உதவி செய்யாது. நிறைய நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில்
வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சபையின் வாழ்க்கை எல்லாத்துலேயுமே பாருங்கள், நம்மளாம் சில விஷயத்தை எடுத்துக்கிறோம். இப்படிலாம் பண்ணிவிட்டு அப்படிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படிலாம் செஞ்சுட்டா சரியாயிடும், சமாதானம் வந்துடும், நிம்மதி வந்துடும். வரவே வராது, வரவே வராது. நான் தான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுய இன்ப வாழ்க்கை இல்லை, சுய திருப்தியின் வாழ்க்கை இல்லை. உங்களுக்கு திருப்தி உண்டாயிடுச்சு, உங்களுக்கு இன்பம் வந்துருச்சு, உங்களுக்குள்ள அப்படி இருக்குதுன்னா இதே திருப்தி இதே இன்பம் உலகத்துலேயும் இருக்குது. எங்கேயும் இருக்குது. அவன் மார்னிங் ஷோவில் போய் உட்காடுறான் சினிமாவில், அவனுக்கு சுய திருப்தி இருக்குதாம இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறான், அவன் இருக்கிறான். நீங்கள் கூட அது மாதிரி இருக்க முடியாது, ஆனால் அவன் இருக்கிறான். டாஸ்மார்க்கில் போய் குடிச்சிட்டு உட்காரான், அவனுக்குள்ள சுய திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது, குடிச்சாதான் நல்லா இருக்குதுன்றான். ஹலோ, சுய இன்பம் இல்லாமல் இருக்குதா? ஆமாம் இருக்குது, அது குடிச்சாதான் இன்பமாக எங்கேயோ ஒன்று படுத்து கிடக்கிறான். நல்ல பெட்டு வேணும்னு அவனுக்கு தோன்றதில்லை, நல்ல ரூம் வேணும்னு தோன்றதில்லை, நல்ல ட்ரெஸ்ஸு வேணும்னு தோன்றதில்லை, யாரும் என்னை மதிக்கலை யாரும் என்னை மதிக்கணும்னு அவனுக்கு தோன்றது. எவனாவது எக்கடாவது கெட்டு போங்கடா, எப்படி ஒன்றா சொல்லுங்கடா, நான் ரோட்லேயும் படுத்துருப்பேன், உருளுவேன், எப்படி ஒன்றா இருப்பேன். என்ன இன்பமான ஒரு வாழ்க்கை பாருங்க அவனுக்கு, எதை பற்றி கவலை இல்லை அவனுக்கு. அப்போ குடிக்கிறது சரின்னு நம்ம பேச முடியுமா? அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்களுடைய செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், எதுவுமே கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகாது. நீங்கள் நேமிங் பண்ணுற எதுவுமே அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அப்போ எது கிறிஸ்துவ வாழ்க்கைன்றதை இப்போ பார்த்து கொண்டு வரோம். அதில் பார்க்கும்போது கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் அதை ஆரம்பித்து இன்றைக்கி அதை முடிக்கணும்னு இருக்கிறேன். கர்த்தருடைய இறுதியும் ஏற்றுக்கொள்கிறவாறு அன்பு செலுத்த வேணும்னு போதிக்க ஆரம்பித்தேன். எந்த இறுதியும் ஏற்றுக்கொள்கிறவாறு? கர்த்தருடைய இருதயம், கடவுளுடைய உள்ளம். அந்த உள்ளம் அக்செப்ட் பண்ணணும் உங்களுடைய அன்பை, அந்த மாதிரி நீங்கள் அன்பு செலுத்தணும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ சரி, இப்படி கடவுளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கவனிக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அன்பு தான் பிரச்சனையா, பிரதானமான பிரச்சனையா குடும்பத்தில்? ஆமாம். அப்போ பணம் பிரச்சனை இல்லையா பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் உங்களுக்கு எழுதி தரேன். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வந்தால் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நான் சொல்கிறேன் 20,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் அதே பிரச்சனை அதை விட அதிகமாக இருக்கும். 50,000 ரூபாய் சம்பளம் வரட்டும், அதை விட அது அதிகமாக, அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொன்னார், இதுக்கப்புறம் நான் குடும்பத்தை நடத்த மாட்டேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக வாழணும், நான் இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும். ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தேன். வீடுங்களெல்லாம் இந்த சர்ச், இந்த வீடு எல்லாத்தையும் கட்ட ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றுத்தையுமே விலையை பேச ஆரம்பித்தேன். மேஸ்திரிங்கிட்ட கூலியை பேசுறது நான் தான், சித்தாளுங்களுக்கு கூலி பேசுறது நான் தான், அவங்கள வேலை வாங்குறது நான் தான், இந்த வீடு எல்லாமே கட்டுறது, பெயிண்ட் அடி, எல்லாத்துக்குமே நான் தான் பேசி ஆகணும், எல்லாத்துக்கும் நான் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். எல்லாமே புதுசாக இருந்தது, எல்லாத்துக்கும் பொருளாதாரம் தேவையாக இருந்தது, பணம் தேவையாக இருந்தது. அப்போ பணம் தேவையாக இருக்கும்போது பாருங்கள், அதில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி வந்தாலும் அது ஒரு நாளும் திருப்தியை, ஃபுல்னஸை, நிறைவை தரவே தராது. என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது போய்கிட்டே இருக்கும். இப்போ பண தேவை அல்லது பணம் அதிகமாக வந்துருச்சுன்னா, நல்ல சம்பளம் வந்துருச்சுன்னா, நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா, என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாக இருப்போம், நானும் என் புருஷனும் நானும் என் பிள்ளைகளும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறது ஒரு தவறான கோட்பாடு, புரியாதவர்கள் நம்புகிற ஒரு கோட்பாடு. அது நான் மறுபடியும் சொல்கிறேன், சமுதாயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டும், எது பிரச்சனையாக இன்றைக்கி நிற்குதுன்னா அன்பு மட்டுமே பிரச்சனையாக நிற்கிறது. எது மட்டுமே பிரச்சனையாக நிற்குதுங்க? அன்பு இருக்கிற இடத்துல பாருங்கள். உலக பிரகாரமாகவே பேசுகிறேன், நான் ஒன்றும் தெய்வீகமாக குள்ள போல, நான் வேர்ல்ட்லி லெவல்லே புரிய வைக்கிறேன். அன்றைக்கி இந்த ட்ராவலில் போகும்போது ஒரு இடத்துல பார்க்குறேன், உத்தரப்பிரதேஷில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஓட்ட சைக்கிள், அது சைக்கிளில் கணவன் ஓட்டுறாரு, பின்னாடி மனைவி உட்காந்துருக்குறான். அந்த சைக்கிளில் பின்னாடி கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாண்டு ஒரு அளவுக்கு பரவாயில்ல, இன்னொரு பக்கம் சுத்தமாக இல்லை. அந்த அம்மா எப்போ வேணா கீழே விடும், எப்போ வேணா அப்படி தான் தினமும் பிரயாணம் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க போகிறாங்க, இங்கே வேலைக்கு இங்கே போகிறாங்க காலையில் கிளம்பி. ஆனால் அவங்க 2 பேரும் பாருங்கள், நான் வேகமாக போயிட்டுருக்கிறேன். நான் இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷனை பார்த்தோன்னே நான் வண்டியை ஸ்லோ பண்ணி அவங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே நடந்த இந்த உரையாடல், அவங்க வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஹிந்தியோ ஏதோ பேசிக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மகிழ்ச்சியாக. அது ஒரு ஓட்ட சைக்கிள் தான். அது ஒன்றும் பெருசாக BMW பெரிய லெவலான லக்ஸுரி காரோ கிடையாது. ஆனால் அந்த சின்ன சைக்கிள்லேயும் அவங்க 2 பேருக்குள்ளே அவங்க பகிர்ந்து கொண்ட அந்த அன்பு இருக்குது பாருங்கள், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த நிறைவு. இது பணத்தினாலேயோ அல்லது வேறு எந்த பொருள்னாலேயும் என்ன பண்ண முடியாது, அங்கே வாங்க முடியாது.
மனதை அப்படி மாற்றி வச்சுருக்குறாங்க. அதே ரோட்டில் காஸ்ட்லியான பைக்ஸ் போகுது, எங்கள் பைக்கில் அதில் தான் போகுது. கிட்டத்தட்ட 20 பேர் அந்த பைக்கில் போகிறோம் நாங்கள். என் டீம்லேயே ஒருத்தர் 24 லட்சம் பைக் ஒருத்தர் வச்சுருந்தார், இன்னொருத்தர் 38 லட்சம் பைக் BMW பைக் ஒருத்தர் வச்சுருந்தார். அங்கே போய் தான் முதல்ல இந்த 2 பைக்கையும் பார்த்தேன் நான். 30 லட்சத்துக்கு பைக்கு, BMW பைக்கு. இன்னொருத்தர் 28 லட்சத்துக்கு ஒரு பைக் வச்சுருந்தார், ரைசர்னு ஒரு பைக்கு. 2 பைக்கையும் பார்த்தேன் நான். 2 பைக்கு அங்கே தான் போகுது. ஆனால் இந்த 2 பேர் பைக்கு நான் பார்த்தது ஒரே விஷயம் தான் தெரியுமா? ட்ராவல் பண்ணி நைட்டு ரூமுக்குள்ளே வந்தோடனே அவங்க முதல்ல அந்த ஊரில், எந்த ஊரில் தங்குறோமோ அந்த ஊரில் அவங்க தேடின முதல் விஷயம் என்ன தெரியுமா? குடி தான். தண்ணி அடிக்கணும். அதுக்கு எங்கே கிடைக்கும்? இங்கன்னா டாஸ்மாக் இருக்குது, அது இருக்குது. மற்ற நான் போன இடத்துல சாப்பாடே கிடைக்காத ஒரு ஊர். அந்த ஊரில் போய் தேடுறாங்க. அவ்வளோ வழியிலையும் அவ்வளோ ட்ராவல் பண்ணி அந்த களைப்புலாம் அதெல்லாம் தூக்கி போட்டு தேடணும். அதை எடுத்துகிட்டு வந்து நைட்டு குடித்தாதான் அவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கம் வருது. அப்போ 30 லட்சம் ரூபாய் பைக் அவங்களுக்கு என்ன பண்ணல? அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல, திருப்தியை கொடுக்கல. அதான் சொல்ல வரேன், பணம் நிம்மதியை கொடுத்துரும், பணம் நிம்மதியை சம்பாதிச்சிரும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தரும். பணத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்கன்னா, நீங்கள் ஒரு கிறிஸ்துவ முறை பிரகாரம் சொன்னால் யூ ஆர் லிவிங் எ லைஃப் ஆஃப் ஜூடாஸ். யாருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்க? ஜீசஸோடைய லைஃப்பை வாழலை, இயேசுவின் வாழ்க்கையை வாழலை, நீங்கள் யூதாஸின் வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்க. ஏன்னா அவனுடைய முழு வாழ்க்கையை அவன் பணத்தை வச்சு மட்டுமே கணக்கு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்குள்ள எந்த விசுவாசமும் கிடையாது, எந்த விதமான பெருக்கத்தை குறித்த அறிவு கிடையாது, ஆசீர்வாதத்தை குறித்த அறிவு கிடையாது, நிறைவை குறித்த அறிவு அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனுக்கு ஒரு ஸ்திரீ தன்னுடைய பரிமள தைலத்தை உடைச்சி ஆண்டவர் பாதத்தில் ஊற்றும் பொழுது வயிறுலையும் வாயில அடிச்சுக்கிட்டான் யூதாஸ். ஐயோ, இப்படியா வேஸ்ட் பண்ணுறது, இப்படியா வேஸ்ட் பண்ணுறது, பாதத்திலேயே ஊத்துறது, வேஸ்டாக ஆகிறது. இதை யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்துருந்தால் எவ்வளோ நலமாக இருக்கும். யாருக்கு கொடுத்துருந்தால் நலமாக இருக்கும்? இன்னைக்கு அது மாதிரி கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் கூட அது மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு என் பிரசங்கத்தை கேட்கறது 1% ஆட்கள் கூட இல்லைன்றதான் எனக்கு கவலையே. எனக்கு என் பிரசங்கத்தையும் என்னுடைய சத்தியத்தையும் கேட்டு இதன்படி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ட்ராக்ல ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும், ஈக்குவலைஸாக இருக்கும். இந்த சபையிலேயே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு முறையும் அதை நான் என் காதாலேயே கேட்குறேன். நான் ஐயோ வேஸ்ட் ஆகுது. என் பையனுடைய பர்த்டே வந்துச்சு, வீம்புக்கு தான் பண்ணேன் நான் அதை. ஹலோ, வம்புக்கு தான் பண்ணேன் நான் அதை. என் திருமணத்தப்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்து சாப்பாடு பத்தாம போய் 8 மணிக்கு மேலே எங்கள் அப்பா ஒரு பக்கம், என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஒரு பக்கம், விசுவாசிகள் ஒரு பக்கம், எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு பிரியாணி கடையாக ஏறி அலைஞ்சி இருக்கிற பிரியாணி அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொட்டி அப்புறம் கடைசியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரியாணி தான் கொடுக்க முடிஞ்சுது. இதே தாகிரால தான் அப்போ என் கல்யாணத்துக்கு நான் புக் பண்ணியிருந்தேன் 2.5 லட்சத்துக்கு. அதுக்கு தான் முடிவு பண்ணேன், இந்த வாட்டி புக் பண்ணுறோம், 3 வேளை வச்சு சாப்பிட்றோம் ஃப்ரிட்ஜில். எத்தனை வேளை வச்சு சாப்பிட்றோம்? 3 வேளை வச்சு சாப்பிட்றோம். அப்படி தானே சாப்பிட்டேன். நினைக்கிறப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறப்ப, நினைக்கிறப்பெல்லாம் ஃபோன் பண்ணிடுது, அவனில் வச்சுட்டிங்களா, பிரியாணி சூடாகிடுச்சு, அதை கீழே வரேன் நான். ஏன்னா இதே தாகிரால எப்பவுமே 2 ஹோட்டல் தான் போவோம், ஒன்று தாகிரா, இன்னொரு மன்னார். இந்த தாகிரா ஹோட்டல் மன்னாரில் எப்பவுமே இடம் இருக்கும், ஆனால் தாகிரால எப்பவுமே இடம் இருக்காது. நான் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் போகும்போது நிற்போம் க்யூவில். சின்ன ஹோட்டல் தான் அது, ஆனால் பிரபலமான ஹோட்டல் அது. நீங்கள் சாயந்தரம் போய் பாருங்க, 5 மணிக்கு அவன் பிரியாணி அவன் இறக்குனான்னா, இன்றைக்கி சண்டே கூட இருக்கும். நான் சண்டே கூட ஒரு நாள் போய் வாங்கியிருக்கேன், மத்தியானம் வாங்கவே முடியாது, பார்சலே வாங்க முடியாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்கணும். காஞ்சிபுரத்தில் எந்த கடையிலையும் அது மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே நிற்கணும். பார்சலுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பான் சிம்பிளாக, அது என்ன தான் தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டு நீ வெயிட் பண்ணு, கூப்பிடுவான் அவன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்கணும் நீங்கள். அந்த மாதிரி ஹோட்டலில் தான் புக் பண்ணேன். எனக்கு தெரியும் இது மீதி ஆகும், மிச்சம் இது எடுப்பேன். ஏன்னா அதுதான் கடவுளுடைய வழி. அதான் யாருடைய வழி அது? ஐயோ இவ்வளோ இட்லி மிச்சமாச்சு, இவ்வளோ பிரியாணி மிச்சமாச்சு, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டா நான் இயேசுவின் போதனை பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ யாருடைய போதனை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிற? அதாவது சொல்லுங்களேன், யூதாஸுடைய காசு கொடுத்தது நான். ஹலோ, இப்போ அடைக்க வேண்டியது நான். உனக்கு ஒரு முடிக்கு கூட பிரச்சனை கிடையாது, உன் முடி அதில் உழ வேண்டிய பிரச்சனை இருக்குதா? அப்புறம் ஏன் கொதிக்கிறோம்? எதையாவது விதத்தில் பாஸ்டர் ஊழியத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
அது ஒரு ஊழியமாக வச்சுருக்கிறான். இயேசு கூடவே ஒருத்தன் இல்லையா, அது மாதிரி ஒரு ஊழியமாக வச்சுருக்கு. நிறைய பேர் அது மாதிரி சபையில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த சபைக்கு வந்துட்டிங்கன்னா வேஸ்ட்டுன்ற வார்த்தை வாயில் வரவே அப்படின்னு பார்த்தா நீங்கள் வாழறதே வேஸ்ட். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பெருசாக சாதிச்சிட்டீங்க? உங்களால் என்ன இந்த பூமிக்கு உங்களால் என்ன நன்மை சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் செய்கிற வேலையே நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தன் செய்ய மாட்டானா? நீங்கள் மட்டும்தான் செய்வீங்களா? இல்லை உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை இன்னொரு ஆள் குடும்பத்தை நடத்த மாட்டானா? நான் கேட்குறேன். நீங்கள் வேஸ்ட்டுன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் வாழ்வது இந்த உலகத்தில் வேஸ்ட்டு தான். பேசுறது புரியுதா உங்களுக்கு? என் சபையின் மக்களாக இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல எங்கள் அப்பாலாம் வந்து பிரசங்கம் பண்ணலாம், அவர் எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் உங்களுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் திரும்ப நான் பிரசங்கம் பண்ணுறது தான். நான் எந்த வசனத்தை எந்த கோட்பாட்டின் அடிப்படை நீங்கள் பிரசங்கம் பண்ணுறனோ அதை கேட்டால் மட்டும்தான் இதோடைய ஆசீர்வாதம் இதோடைய நன்மையை நீங்கள் ருசிக்க முடியுமே தவிர ஒரே தட்டில் எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி வச்சிங்கன்னா ஜீரணமாகாது, உடம்பும் நல்லா இருக்காது. புரியுதுங்களா பேசுறது உங்களுக்கு? அப்போ மைண்டு ரெண்டு விதமாக ஓடிடக்கூடாது எப்போவே. உண்மையாகவே நீங்கள் கடவுள் அன்பு கூறுறீங்கன்னா, உண்மையாகவே கடவுள் மேலே உங்களுடைய எண்ணங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இதில் தான் இருக்கணும், இதில் தான் இருக்கணும். ஆமாம், என் பையனை நான் அளவு கூர்ந்து அன்பு கூறுறேன். நான் என் மகளுடைய பிறந்தநாள் இதே தான் பண்ண. நான் இது வரைக்கும் நான் செஞ்சு இனிமேல் காலியாகிடுச்சு பத்தாமல் போச்சுன்னு வந்ததே இல்லை, திருமணத்தை தவிர. ஏன்னா அதில் மட்டும்தான் வெளியாட்களுடைய தலையீடு இருந்தது. அதனால் அதில் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. என் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா என்னுடைய ஆசையை மீதி எடுக்கிறது தான். என்ன எடுக்கிறது தான்? அது 12 கூட மீதி எடுக்கிறது தான் என்னுடைய ஃபார்முலா. பேசுறது புரியுதுங்களா? உங்கள் ஃபார்முலா எது ஒன்று வச்சிங்க. நீங்கள் உங்கள் ஊர் ஃபார்முலாவில் நீங்கள் வாழலாம், உலகத்து ஃபார்முலாவில் வாழலாம், இந்த உலகத்துடைய சென்டிமெண்ட்டில் நீங்கள் வாழலாம். கரெக்டாக போச்சு, நீங்கள் வாழ்ந்துக்கிடுங்க, அது உங்கள் வாழ்க்கை. எவன் சாப்பிட்டானே எவன் சாப்பிட்லான்னு அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிடுங்கன்றேன். புரியுதுங்களா இல்லையா? அன்றைக்கி வந்த ஒரு வரேன்னு சொல்லியிருந்த நிறைய பேர் வரல, ஆனால் வந்தவங்களுடைய மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். வந்தவங்க ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்களுடைய திருமணத்துக்கு இந்த பிறந்த நாளுக்கெலாம் போனால் நிறைய பேர் உலக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சோகத்தோடு தான் வருவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிடுவானு. ஒன்று ப்ரேயர்ன்ற பேரில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடிச்சு தள்ளுவானு. அவன் எவன் கேட்டானே நம்ம பாட்டு பண்ணுவோம், என்ன பூஜையாக பண்ணுற, மணியை ஆட்டுற, உட்காந்துருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற. விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கேட்கறது இல்லை. உலக மக்கள் வந்து உட்காந்துருக்கான், அவனுக்கு ஒன்றும் ஏற போகிறது இல்லை, அவனுக்கு 4 வார்த்தை தான் ஏறும். இப்போ 4 நல்ல விஷயங்களை சொல்லி முடிக்கிறது தான் அங்கே சரியான விதம். இன்னொரு பக்கத்தில் வந்தவங்களுக்கு சரியாக கவனிக்க மாட்டாங்க, வந்தவங்களுக்கு சரியான சாப்பாடு இருக்காது, வந்தவங்களுக்கு சரியான மரியாதை இருக்காது. கிறிஸ்துவனுடைய இது நான் பார்த்துருக்குறேன். நான் பண்ண மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்துவனா வேணான்னு அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போன மரியாதை இருக்காது, அவனுக்கு கடவுள்னு சொல்லிட்டு நம்மளை மதிக்க மாட்டானுங்க. அதெல்லாம் உடைக்கணும்னு தான் பண்ணேன் நான். வரவங்களை எல்லாரையும் மதிக்கணும், வரவங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், வரவங்க யாருடைய மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நடந்துக்கணும். சர்வ் பண்ண என்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் சொல்லி கொடுத்தேன் நான். எப்படி தான் சர்வ் பண்ணணும், இப்படி தான் பேசணும். அன்றைக்கி அற்புதமாக இருந்தது. சர்வ் பண்ண அத்தனை பிள்ளைங்களும் சரி, they dedicate their life. 2-3 நாளாக இங்கிருந்து வேலை செஞ்சு எந்த ஒரு பிரதிபலனும் என்கிட்ட எதிர்பார்க்கல, ஆனால் செஞ்சாங்க. அதை சின்ன பிள்ளைங்க தான், இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு தான் இவ்வளோ பெரிய வேலையை முடித்தேன் நான். யாருமே குறை சொல்ல. அந்த வந்த மக்களுடைய முகத்தில் அத்தனை பேர் முகத்துலையும் மகிழ்ச்சி இருந்தது. இந்த செடியெல்லாம் கொடுக்கும்போது பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போகிறாங்க. 2 கொடுங்க, 3 கொடுங்க, 1 கொடுங்க. அதனால தான் அதுக்கு பிரசாந்த் இன்சார்ஜாக வச்சேன். ஏன்னா மற்றவங்களை யாராவது இன்சார்ஜாக வச்சா நம்ம உயிரை வாங்குவாங்க, நம்மள 1000 கேள்வி கேட்பாங்க, நம்ம பேரை மானத்தை வாங்கிடுவாங்க. பிரசாந்த் அப்படி இல்லை. வலது கை கொடுக்குறத இடது கைக்கு தெரியாமல் கொடுக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆள். அவன் அதனால தான் அவனை கொடுத்தேன் நான். அவனை இன்சார்ஜாக வச்சு எனக்கு தெரியும் அவங்ககிட்ட கொடுத்தா காலியாகும்ன்ட்டு. கடைசியாக மேலே வந்து ஒரு செடி கூட கீழே வரல. கரெக்டாக அது போய்கிட்டே இருந்தது. அப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். என் மகன் வளரும் போது அப்படி தான் அதை பார்க்கணும். எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணியிருக்கிறாரு, இப்படி தான் இருந்திருக்கிறாருன்ட்டு. புரியுதுங்களா இல்லையா? நான் இவ்வளோ தூரம் கொடுக்கறதுனால நான் ஒன்றும் ஓட்டாண்டி ஆகிடல, நான் ஒன்றும் பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லை. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கொடுத்ததுனால, வாரி இறைத்ததுனால, ஹலோ, பணம் கஷ்டம் இருக்குதாமல் இருக்குது, தேவைகள் இருக்குதாமல் இருக்குது. பிரசங்கம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பில்லே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு. எல்லாத்தையும் நான் கட்டி அவனை 10ஆம் தேதிக்குள்ளே. எந்த சோர்ஸும் கிடையாது, ஆனால் கட்டுவேன். ஆமாம் கட்டுவேன். கடவுள் அதுக்கு உதவி செய்யாமல் உதவி செய்வார், வழிகளை திறப்பாராமல் திறப்பார்.
அதுக்காக கஞ்சதனம் பண்ணுறது. நானும் உங்களை மாதிரி இந்த ஊரில் பிறந்தவன் தானே. எனக்கு நான் இந்த ஊருக்காரன் கிடையாது, இந்த ஜாதிக்காரன் கிடையாது, இந்த உலகத்துக்காரனும் நான் கிடையாது. ஆனால் இயேசு அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தான் அல்ல. பேசுறது புரியுதுங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ கிரைஸ்ட், ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை, ஆசீர்வாதம். மற்றவங்களாம் பார்த்து இப்படி வாழணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுப்பது அந்த வாழ்க்கை தான். எந்த விதமான பத்திரிக்கையும் நான் போடல, ஃபோனில் பண்ணி தான் சொன்னேன். இந்த வாட்டி ஒன்றே பண்ண என் ஃப்ரெண்ட்ஸை மொத்த பேரையும் அவாய்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் நீ இனிமேல் வாழ்க்கையில் எவனும் கிடையாது, அது மட்டும் எராடிகேட் பண்ணி மொத்த பேரையும் எடுத்து விட்டேன். ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போட்டேன், எல்லோரும் வாழ்த்தினானுங்க அதில். ஆனால் ஏன்டா கூப்பிடலன்னு கேட்கல. எனக்கு கேட்டால் 4 பதில் வரும்னு தெரியும் அவனுங்களுக்கு. ஐயோ அவனுங்களாம் இல்லாமல் போயிட்டா நான் என்ன பண்ணுறது? எல்லாமே 20, 25 வயசு 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறான் எனக்கு. மொத்த பேர் எராடிகேட் பண்ணோம் லைஃப்பில் இருந்து. எரேஸ்ட்டு. வேணான்னா வேணாம், அவ்வளோதான். அவங்க மேலே எதிர்ப்பு இல்லை, அவங்க மேலே கசப்பு இல்லை, வேண்டாம். அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது, அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயத்தை அப்படின்னா தே ஷுட் பி எராடிகேட்டட். அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள வேணுன்ட்டு வர வச்சு அவங்கள வயிறு எரிய வச்சு இவனுக்கெல்லாம் எல்லாமே அமைதி அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. பாவம் அப்படி தான் எரிவானா அவன் ஓரமாக எங்கேருந்து எரிஞ்சிட்டு கிடக்கட்டும், என் முன்னாடி வந்து எரிய வேணாம். சத்துருக்களை ஸ்நேகிங்கிறது அதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கடவுளுடைய திட்டம்ன்றது பாருங்கள், அதுதான். நீங்கள் அன்பு கூர்ந்தா மட்டும்தான் அப்படி செய்யும். வரவனால எனக்குன்னா பிரயோஜனம், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பிரயோஜனம்ன்ட்டு. அவங்களால எனக்கு இது ஆதாயம் எதுவும் கிடையாது. ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஐ ஷுட் ஸ்ப்ரெட் த லவ் ஆஃப் காட் டு எவ்ரி ஒன். அவ்வளோதான். தெய்வனுடைய அன்பு என்ன பண்ணணும்? வெளிப்படையாக காட்டணும். அவன் என்ன ஒன்று சொல்லிட்டு போட்டோம், ஃபாரின்லேருந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டோம். ஹலோ, வரட்டுமே, நல்லது தானே, ஃப்யூச்சரில் வரதானே செய்யும். அங்கேயும் விசுவாசி இருப்பான், அங்கேருந்து அனுப்புவான் எனக்கு. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், நான் எல்லாவற்றிலும் நன்றாய் வாழ்ந்திருப்பது தான் தேவனுடைய சித்தம். ஐயா ஒரு 500 ரூபாய் கொடுங்க, ஒரு 1000 ரூபாய் போட்டு விடுங்க, சபை நடத்த முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, இந்த மாதம் கரண்ட் பில் 17,000 கட்டுவேன். எவ்வளோ பேர் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்கன்னு இது காலேஜ் கிட்ட காமிச்சேன்னா அவன் தான் எடுத்துகிட்டு வருவான் பணத்தெல்லாம். எனக்கு வெறும் 500 ரூபாய் இருக்குதுரா பேலன்ஸு, கட்டுவேனாமல் கட்டுவேன். தெய்வம் என்ன பண்ணுவார்? அதுக்கு வழிகளை இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான். டோன்ட் ஃபாலோ த வேர்ல்டு, ஃபாலோ த கிரைஸ்ட். அதுக்கு விசுவாசம் தேவை. என்ன தேவை? அதுக்கு விசுவாசம் தேவை. அதுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு தேவை. நான் வந்து வீணாக எங்கேயாவது இறச்சி விடுங்க, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுங்கன்னு பேசலை. அதெல்லாம் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக தெரியாது உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டாக தெரியாது. விசுவாசி இப்படி தான் பாருங்க. கல்யாணத்தில் இன்னொரு சபை விசுவாசி கல்யாணத்துக்கு பாஸ்டர் காரில் வந்துட்டார், 2 காரில். இவன் கொதிக்கிறான், இவர் ஏன் 2 காரில் வந்தார்? ஏன்னா காருக்கு பெட்ரோலுக்கு கொடுக்கணுமா, அவர் கேட்கவே இல்லை. இவனா கற்பனை பண்ணிக்கிட்டான். பாஸ்டர் காணிக்க கொடுக்கணும், காருக்கு கொடுக்கணும், வந்தவங்களுக்கு கொடுக்கணும், இவ்வளோ பேர் 2 காரில் ஏன் வந்தார்? நான் கூட இருக்கிறேன். அவன் விசுவாசிக்கிட்ட சொன்னேன், என்னடா அவன் விசுவாசி இப்படி இருக்கிறான், பாஸ்டர் வந்ததுக்கு வயிறு எறிகிறானே இப்படி. இவன் கொடுத்து அவருடைய காருக்கு பெட்ரோல் போட்டுற முடியுமா, இல்லை காரை வாங்கிட முடியுமா, இல்லை அவர் இஎம்ஐயில் கூட வாங்கியிருக்கலாம், கட்டிட முடியுமா? ஏன்டா இப்படி பண்ணுறான்? இத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான், இப்படியாடா வயிறு எறிகிறது? சரி, இவ்வளோத்தையும் பேசினான். பேசிட்டு அப்புறம் அவன் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு அந்த மணமகன் அறை அதை திறந்து காமிச்சான். பார்த்தா ஃபுல்லாக சாராய பாட்டில் கேஸாக இருக்குது, பாக்ஸாக வச்சுருக்குறான், எல்லா கம்பெனிலையும் இருக்குது. நான் கேட்டேன், இது நேரம் இது வர ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவர் தரணும், பார்ட்டி நைட்டு 10 மணிக்கு மேலே இருக்குது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு. ஓ, பாஸ்ட்டுக்கு அங்கே ஆஃபரிங் கொடுக்கறது அசிங்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கேஸாக அவனுங்களுக்கு கொடுக்குறது எப்படி இருக்குது? இதுதான் பாயிண்ட் வர உள்ளம். எது இப்போ பிரச்சனை இங்கே? அதான் பிரச்சனை. குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்துருப்பான், உடம்பு சரியில்லைனா கூட 1 கிலோ ஆப்பிள் எடுத்துன்னு வந்து வாங்கி கொடுத்துட்டு உடம்பு பத்திரமா பார்த்துக்கிட்டான்னு போயிடுவான். ஆனால் உன்னை நினச்சி கஷ்டப்படுறதும், உனக்காக ஜெபம் பண்ணுறதும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும், நீ பெருகணும்னு நினைக்கிறதும், நீ வாழணும்னு நினைக்கிறதும் நினைக்கணும் ஒரே ஒரு ஆள்னா அது ஆண்டவரும் ஊழியக்காரனை மட்டும்தான். வேறு யாரும் அப்படி ஒன்று நினைக்க போகிறது வாழ்க்கையில் இல்லை. அது புரிகிறதில்ல. அது நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுறதில்ல. அது நான் சொல்லலை, நீதிமொழிகள் 5 சொல்கிறார், முடிவிலை உன் மாம்சமும் ஆமாம் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. அப்போ தான் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்றதுனால தான் ஃபஸ்ட்டு எங்கே வந்துடணும்? உள்ளத்தை
அன்பு நிறைந்த உள்ளமாக, அன்பு செலுத்துகிற உள்ளமாக மாற்றணுங்க. இப்போ இந்த இடத்த கடந்த வாரம் எடுத்து காமிச்சிருந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கிட்ட அல்லது ஒரு ஊழியக்காரங்கிட்ட அல்லது ஒரு கிறிஸ்தவங்கிட்ட குறையாய் பார்ப்பது எது? அதான் பாயிண்ட். நான் சொல்றேன், இந்த ஒன்றை தவிர தேவன் வேறு எதையும் உங்கள் வாழ்க்கையில குறையாய் பார்ப்பதில்லை, குறையாய் நினைக்கவும் முடியாது. நியாயமே கிடையாது. உன்னை ஜெபிக்கிறவனா நம்ம ஜெபிக்காம போயிட்டான், ஏன்? அதான் கேள்வியாங்க. ஏன் அவனால ஜெபிக்க முடியல அப்படின்னா, முன்னாடி ஏதோ ஒன்று அவனை ஜெபிக்க வைத்திருக்கிறது. உன்னை சபைக்கு வந்தான், இப்போ வர முடியல, ஏன் வரல? முன்ன ஏதோ ஒன்று அவனை சபைக்கு வர வைத்திருக்கிறது. உன் ஆண்டவருக்காக அவன் தாராளமாக கொடுத்துருந்தான், இப்போ கொடுக்க முடியல, ஏன்? ஏதோ ஒன்று அவனை கொடுக்க வைத்திருந்தது, இப்போ கொடுக்க வைக்கல. எது அப்படின்றது தான் தெரியாத அவனுக்கு பேசுறாரு. வெளிப்படுத்தின விஷயம் என்ன பேசுறாரு? நீ கொள்ளாதவர்களை சகிக்க கூடாம இருந்தும் சகிக்கிறாங்களே, உனக்குள்ள இருக்கிற நற்குணங்கள் எல்லாமே வெளிப்பட்டது. பொறுமை இருந்தது, சகிப்பு இருந்தது, அன்பு எல்லாமே இருந்தது. ஆனாலும் இப்போ ஒரு காரியத்தில் உனக்குள்ள குறை வந்திருக்குது என்றார். ஆனாலும் என்ன இருக்குது? இப்போ உனக்குள்ள ஒரு குறை ஒன்று உண்டு என்றார். என்ன குறை அது? என்ன குறை அது? ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர். இதுதான் பாயிண்டா வச்சேன் நான். ஏதோ ஆண்டவர் குறைய பார்க்குறாரு. அல்லது இன்னைக்கு குடும்பத்தில் எது பிரச்சனையா இருக்குது? புருஷன் மனைவிக்குள்ள காசு தான் பிரச்சனை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு பண தேவை நிறைய இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம், அதுக்கேற்ற மாதிரி வேலைகள், அதுக்கேற்ற மாதிரியான பல உயர்வுகள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறீங்கன்னா கணக்கு போட்டு பாருங்கள். கல்யாணம் பண்ணப்போ என் சம்பளம் எவ்வளோ, என் குடும்பத்துடைய வருமானம் எவ்வளோ, எந்த வீட்டில் இருந்தேன், எந்த சூழ்நிலை இருந்தேன்னு பாருங்கள். அதை விட நாளாக நாளாக வருஷங்களாக நல்ல இடத்துல தான் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த அன்பு, ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஐக்கியம், ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த புரிதல், ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த விட்டு கொடுத்தல் எல்லாமே அதை விட பொருளாதாரம் தான் அதிகமாக இருக்குது. ஆன பிறகு பிரச்சனை இருக்குது. ரெண்டு பேருக்குள்ள சுமூகமான ஒரு எண்ணங்கள் இல்லை. பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே அங்கே பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்குதுன்னா அதுக்கு ஒன்னே ஒன்று தான் காரணம். என்ன காரணம்? அது ஆதியிலிருந்து, ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு. அந்த அன்புக்கு முன்னாடி பல விஷயம் ஒளிஞ்சு இருக்குது. அன்பு இருந்தாலே அங்கே மதிப்பு இருக்கும், அன்பு இருந்தாலே அங்கே மரியாதை இருக்கும், ரெஸ்பெக்ட். அன்பு இருந்தாலே அங்கே நம்பிக்கை இருக்கும். இதெல்லாமே பவுல் பேசுறாரு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அந்த பின்னாடி அதெல்லாமே இன்னைக்கு அன்புக்கு பின்னாடி இது எல்லாமே அப்படியே பேக் போன் மாதிரி நிற்குது. அப்போ இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போகுதுன்னா காரணம் என்ன? ஒரு ஊழியத்துக்குள்ளோ வரீங்க, ஊழியத்தில் இணைஞ்சு இருக்கிறீங்க, விசுவாசியாக இருக்கிறீங்க. போக போக பாஸ்ட்டுக்கும் விசுவாசிகளுக்கும் நிறைய பிரச்சனை, நிறைய சபைகளில் வரதை பார்க்குறோம். குறை சொல்கிறத பார்க்குறோம், திட்டுறதை பார்க்குறோம், விமர்சனம் பண்ணுறத பார்க்குறோம். அவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள்ன்ற பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில பாஸ்டர்ஸ் மூக்கு நுழைப்பாங்க சில குடும்பத்தில். அந்த மாதிரி பாஸ்டர்ஸை விமர்சனம் பண்ணான். ஏன்னா நீ தகுதிக்கு மீறி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற. எங்கள் அப்பெல்லாம் அவர் ஊழியம் செஞ்ச காலத்தில் எல்லா விசுவாசி வீட்டுக்கும் போவார், ஹவுஸ் விசிட் பண்ணுவார், வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணுவார், சகஜமாக சகோதரியும் பேசுவார், எல்லாம் பண்ணுவார். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாங்கி கட்டிப்பார். நிறைய வாங்கி கட்டுவார். பார்த்துருக்குறான் அவர். நான் நிறைய அவமானத்தை சந்திப்பார். ஒரு விசுவாசி வீட்டில் சோஃபா வாங்கி போட்டு இன்னொரு விசுவாசிக்கிட்டே சொல்லுது, இதே சபையில் புதுசாக சோஃபா வாங்கி போட்டிருக்கிறேன், பாஸ்டர் என்ன நினைப்பாரோ. பாஸ்டர், ஏன்னா பாஸ்டர் சோஃபா இல்லாமல் தரையில் தானே பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பிளாட்ஃபார்மில் தானே இருக்கிறார் பாஸ்டர் பாவம். அதனால் இவங்கள பார்த்து பொறாம அப்படியே சொல்லிச்சு அந்த அம்மா. என்ன நினைப்பாரோ, அதனால் இப்போ வான்னு கூட அவர் கூப்பிட முடியல. வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் நம்ம கூடுவேன், இப்போ என்ன பண்ண முடியல, கூப்பிட முடியலையா? எப்படி இந்த பிரச்சனை வருது? ஆனால் அதே விசுவாசி ஆரம்பத்தில் இருக்கும்போது பாஸ்டர் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண விசுவாசி தான், பாஸ்டர் வரணும்னு ஆசைப்பட்ட விசுவாசி தான். அந்த ஈடுபாடில் எங்கே பிரச்சனை வருது? என்ன வந்துச்சுன்னா, சோஃபா பிரிக்கல. அது பார்க்கணும், அதுக்குன்னு 6 அறிவாக இருக்குது. காசு இருக்குது, வாங்கினீங்க, வாமா சோஃபா இருந்தால் தான் ஒரு வீட்டுக்கு வந்து உட்கார முடியும், பேச முடியும், அதெல்லாம் தேவை. எது இந்த மாதிரியான இந்த புத்தியெல்லாம் சிந்திக்க வைக்குது? எது இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டு வருது அப்படின்னா, எது குறைவாக இருக்குது அப்படின்னா, அவங்க புத்தி சரியில்லை, அவங்க கெட்டவங்க அப்படி இப்படின்லாம் போத்தாவில்ல. ஒன்றே ஒன்றுல நிறுத்திடலாம். ஆதியில் இருந்த அன்பு, அந்த அன்பில் இருந்த மரியாதை, அந்த அன்பில் இருந்த நம்பிக்கை, அந்த அன்பில் இருந்த காரியங்கள் எல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. குறைஞ்சதுனால அன்னைக்கு நல்லவராக தெரிஞ்சவங்க இன்னைக்கு யாராக தெரிகிறாங்க? கெட்டவங்களா தெரிகிறாங்க. கண்ணில் தான் பிரச்சனை, உங்கள் உள்ளத்தில் அது பிரச்சனையாக நிற்குது. எங்கே பிரச்சனையாக நிற்குது அது? அப்போ எங்கே பிரச்சனைன்றது கவனிச்சுடுங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் மற்றவங்களை குறை சொல்கிறோம், சரியில்லைங்க, மாறிட்டாருங்க,
அதனால தான் நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாள்லேருந்தே மாற்றத்திலே இருக்கிறேன். நான் மாட்டாமல் இருக்கணும்னா மாற்றத்தில் இருந்தாகணும். நான் பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு சொல்லவே முடியாது. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருங்க, திடீர்னு தெரியல பேசுகிறதே இல்லை. பேசுறதுனா நீ பேசு, நான் ஏன் பேசணும்? ஹலோ. அப்புறம் நான் பேசுவேன். அப்புறம் ஒரு நாள் அன்றைக்கெலாம் முன்னெல்லாம் பேசுவார், இப்பெல்லாம் பேசுகிறதே இல்லைன்றது என்னத்துக்குன்றேன். அதுக்கு தான் கவுன்சிலிங் டைம்னு ஒன்று வச்சு ஒரு ரூமை வச்சு 2 சேரை போட்டு உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணு, 2 நிமிஷம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுவேன். வந்த பிறகு 1 மணி நேரம் கூட உட்காந்து எஃப்எம் ரேடியோ மாதிரி நீ பாட்டு எதை பேசிக்கிட்டே இரு. ஹலோ. அப்புறம் ரேடியோ ஜாக்கி மாதிரி நான் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்ன்ற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார், கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ற போகிறோம். அவ்வளோதான். இவ்வளோதான் கவுன்சிலிங் உங்களுக்குலாம். அது ஒரு ஆறுதல். இது 1000 பேர் வந்தாலும் செய்ய முடியும், 10,000 பேர் வந்தாலும் செய்ய முடியும், ஆள் போட்டும் செய்ய முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சொல்கிறேன்? அன்பு. ஆமாம், அன்பு. அப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னு கவனிக்கணும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க, திருமணமான புதுசில் இருந்த அந்த அன்பு, அந்த மரியாதை, அந்த நம்பிக்கை எல்லாமே நாளாக நாளாக குறையுது. அப்படின்னா காரணம் எங்கே? இப்போ ரொம்ப மாறிட்டாருங்க அவர். அதான் மனுஷனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கிற, தேவதூதனையை கல்யாணம் பண்ணி தேவதூதனே மாறுவான். ஹலோ. ஹூ இஸ் லூசிஃபர்? ஒன்ஸ் அப்பான் எ டைம் இஸ் வாஸ் எ ஏஞ்சல். லூசிஃபர் யார்? பிசாசு யார்? ஒரு காலத்தில் அவனும் தேவ தூதனாக இருந்தவன் இன்னைக்கு பிசாசாக மாறுறான். தேவ தூதனுக்கு அந்த நிலைமைனா அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட அவனை விட சிறந்த இடத்துல தான் வைத்திருக்கிறார் கடவுள் நம்மளை, மனுஷனை. அவன் மாறுவதும் இயல்பானது. ஆனால் அதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கே பாயிண்ட் எங்கே வந்துடணும்? உடனே மாற்றம், ஏமாற்றம் இதெல்லாம் வரும்போது உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பி. எனக்குள்ளே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பிக்கை, எனக்குள்ளே இருக்கிற ஏதோ மரியாதை, எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தா ஆதியில் இருந்த அன்பு. எது குறைஞ்சி போச்சு? அந்த பார்வை இப்போ பார்க்கறதில்ல, அந்த எண்ணம் இப்போ வரதில்லை, மனசில் தோன்றதில்லை. ஏன் வரல? அன்பு இல்லாததுனால அது இல்லை. அவ்வளோதான் பாயிண்ட். பிள்ளைகள் எடுத்துக்கிடுங்க, அங்கேயும் அதே தான். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை? சின்ன வயசில் பாஸ்டர் எது சொன்னாலும் கேட்பாங்க, அம்மா அம்மான்னு கூடவே சுற்றுவாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைக்குரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் இந்த பிள்ளைகளை வச்சு வளர்க்குறது, அவங்களுடைய மாற்றங்களெல்லாம் தாங்கிக்க முடியாத தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க. என் பையன் பாஸ்டர் கூடவே தான் இருப்பான். ஏன்னா அம்மாக்களுக்கு எப்பவுமே இந்த முந்தாணி பிடிச்சி சுற்றுற பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க, அது அப்படியே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது, அல்லது அதுக்குள்ளே ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. அதுக்குள்ளே என்ன சூழ்ச்சி? அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வருவா, இவங்களோட வேரி, இவங்களோட கோபம், இவங்களோட ஆதங்கம் எல்லாத்தையும் அவன் மேலே தீர்த்துக்கணும். அதுக்கு இவன் நம்ம கையில் இருந்தால் தான் அவளை வச்சு வாங்க முடியும். இவன் நம்மளை விட்டு போயிட்டானா நம்மளை எதிர்த்து பேசுவான். என் முன்னாடி ஏன் கேள்வி கேட்குற, என் முன்னாடி ஏன் திட்டுற, தேவையில்லாமல் ஏன் பேசுகிற. ஹலோ. அதுக்காக என்ன பண்ணுறது? நிறைய அம்மா மக்கள் பிள்ளைகளை கையோடு வச்சுக்கிறது. அவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டானா போதும். முன்னெல்லாம் எல்லாத்தையும் பேசுவான், இப்பெல்லாம் பேசுறதே இல்லை. முன்னெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவான், இப்பெல்லாம் ஏன் சொல்லணுன்றேன். அவன் வளர்ந்துட்டான், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹலோ. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பான். நீங்களாம் அதில் அக்செப்ட் பண்ணாத ஒரு அப்டேட் ஆகாத பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். இதுகிட்ட சொன்னால் கோபம் வரும், இது பண்ணும். நம்ம ஒதுங்கி என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஷிப்பை அல்லது மற்ற வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்றத மெயின்டைன் பண்ணுவோம், போயிடுவான். அதுக்கு தான் நீங்கள் என்ன ஆகணும்? பிள்ளைகள் வளரும் போது நீங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆனால் வளர 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 நீங்கள் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட்டட் பர்சன், ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? மாறி ஆகணும். என்னால் மாற முடியலன்னா அப்போ அமைதியாக இருக்கணும். ஹலோ. குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவன் கெட்டு போயிடுவான், அந்த பொண்ணு கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னு கவனிங்க. இப்போ அப்போ பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு, அப்போ பேசிக்கிட்டு இருந்த பையன், அப்போ மதித்தவங்க பிள்ளைங்க இப்போ ஏன் மதிக்கிறது இல்லை? ஆதியில் இருந்த அந்த அன்பு இப்போ வேறு எதுவுமே பாயிண்ட் கிடையாது. வாய் வளர்ந்துருச்சு, இப்போ ஆள் வளர்ந்துட்டான், வாய் வளர்ந்துருச்சு, அதனால இப்படி பேசுகிறான். அப்போ கூட தான் வாய் இருந்தது, அப்போ கூட தான் வளர்ச்சி இருந்தது. அப்போல்லாம் ஏன் எதிர்க்கலை? ஏன் எதிர்க்கலைன்னா அப்போ அன்பு இருந்தது, எதிர்க்கலை. இப்போ அன்பு குறைஞ்சிது, அதனால என்ன பண்ணுது? இப்போ எதிர்க்குது. உள்ளம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அன்பு செலுத்த மாட்டேங்குது. அவ்வளோதான். அப்போ எதை டீல் பண்ணோம்? நீங்கள் அன்பை தான் டீல் பண்ணணும். எதான் டீல் பண்ணி ஆகணும்? இப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கான அன்பை நீங்கள் வெளியே காமிச்சு ஆகணும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்டே ஆகணும். ஒன்லி ஒன் திங். என்னது?
என்னுடைய சிறந்த அன்பை காமிச்சாலே ஒழிய அந்த பிள்ளை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் அடித்தாலும் என்னதான் திட்டினாலும். ஹலோ, இப்போ நான் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் மனைவி எப்பவுமே சொல்லுவா, என் மகை நான் எது சொன்னாலும் செஞ்சிருவா. அவளுக்கு என்ன தூக்கமாக இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, நான் என்ன வேலை செஞ்சாலும் கீழே போயிட்டு தான் எடுத்துகிட்டு வானா கூட எடுத்துகிட்டு வந்துடுவா. ஆனால் என் மனைவி பக்கத்தில் இருக்கிற ரிமோட் எடுத்து கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டான். அப்போ அவளுக்கு எப்பவுமே என்கிட்ட சொல்கிற வார்த்தை, நீங்கள் சொன்னால் கேட்குறான், நான் சொன்னாவே கேட்கறதில்ல. நான் அப்படி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதில்ல. ஆனால் அவன் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா பாயிண்ட் ஒன்று தான். என்ன, அவகிட்ட வெறும் அன்பாக மட்டுமே மேக்சிமம் இருக்கிறான். அவகிட்ட குழந்தை தனத்தில் சில நேரத்தில் ரொம்ப சொல் பேச்சு கேட்காம போகும்போது அடி விழும் அவளுக்கு. ஆனால் மேக்சிமம் எப்பவுமே அன்பு தான் இருக்கும் அவன் மேலே. அந்த அன்பு அவளை புரிய வைக்குது, அவளை ஏங்க வைக்குது, சொன்னால் கேட்கணுன்ற எண்ணத்தை அவளுக்கு கொண்டு வருகிறது. புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்போ பிள்ளை என் பேச்சை கேட்கல, நான் தான் பாஸ்டர் பண்ணணும், இனிமேல் அதுங்கிட்ட பேசவே போகிறதில்ல, எனக்கு பிள்ளைங்களே இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறேன். இதெல்லாம் ஒரு விசுவாசி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக போயிடும். நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எல்லோரும் தான் வளர்க்குறாங்க, நீங்களும் வளர்த்தீங்க, ஆனால் இப்போ என் பிள்ளை என்னை பார்த்துக்கலன்னா காரணம் என்ன? பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆதியில் இருந்த அன்பு உங்கள் பிள்ளைங்க கை குழந்தையாக இருக்கும்போது அது மேலே ஒரு அன்பு வச்சிங்க பாருங்க, அது இப்போ வளர்ந்த பிறகு இருக்குதான்னு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு இல்லாமல் இருக்கல, ஏன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, புரிகிற வயசு இல்லை இப்போ அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்குதா? அப்போ பார்த்த மாதிரி பார்க்குறீங்களா? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நடுவில் இல்லாமல் இடற தான் செய்யும், பின்மாற தான் செய்யும். எவ்வளோ பெரிய குடும்பத்தையும் அது நடக்கும். நான்லாம் பாஸ்ட் குடும்பத்தையும் பிறந்து வளர்ந்துவேன், சபையிலே தவழ்ந்து ஓடினவன் நான், பெண்டிகாஸ்டல் குடும்பத்தையும் இருந்தவன், சினிமா பார்க்காதவன், சினிமா பாட்டை கேட்காதவன் நான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நானே என்னுடைய வாலிப வயதில் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவை எதிர்த்தவன் நான், திட்டினவன் நான். 2.5 வருஷம் அவங்கக்கிட்ட பேசுனதே கிடையாது. இதே வீட்டில் மேலே தனியாக ஒரு ரூம் இருக்கும், நான் பாட்டுன்னு வருவேன், உட்காருவேன், நான் பாட்டு என் ஒர்க்கை பண்ணுவேன். வந்து பேசுனாங்கன்னா கூட அவங்க முகத்தையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் கூட, ஒரு வேலை கூட, அவங்க தினமும் வேலை செய்கிற ஆட்கள் அவங்க, ஒரு நாள் ஒரு வேலை கூட சாப்பாடு கீழே கூட போய் சாப்பிட மாட்டேன். கீழே இருந்து போட்டு தட்டில் எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா, நான் பேசவே மாட்டேன், வந்து வச்சுட்டு போவாங்க. வச்சுட்டுப்பா சாப்பிட்டுப்பா, அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன் நான். அவ்வளோ கோவம் அவங்க மேலே எனக்கு, அவ்வளோ கோவம். 2.5 வருஷம், ஒரு நாள் 2 நாளில். எங்கள் அப்பாவெல்லாம் நான் பண்ணாத டார்ச்சரே கிடையாது. இப்போ என் பையனை பார்க்கும்போது எனக்கு அதான் பயமாக இருக்குது, எங்கே எல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுமோன்ட்டு. அவர் எப்படியே பொறுமையாக இருந்தால் சகிச்சார். அதெல்லாம் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அவரை பண்ணாத நான் டார்ச்சரே கிடையாது, சித்திரவாதியே கிடையாது. அவரை அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறேன் அவர். நான் பொறுமையாக இருப்பார், திட்டுவேன் பொறுமையாக இருப்பார், கத்துவேன் பொறுமையாக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவரும் திருப்பி செஞ்சுருவார்னு வச்சுப்போம். ஆனால் அன்பாக இருப்பார், எங்கே வந்து நிற்கணுமோ அங்கே வந்து நிற்பார். பேசுகிறது புரியுதுங்களாங்க? எங்கே விட்டுக்க கொடுக்கூட அங்கே விட்டு கொடுக்க மாட்டார். எங்கே நம்மளை போட்டு கொடுக்கணுமோ அங்கே என்ன பண்ணுவார், நம்மளை போட்டு கொடுப்பார். அதையும் சொல்லிவிடுவோம் சேர்த்து, இல்லைன்னா பரலோக தகப்பன் ஆகிடுவார். சில பிள்ளைங்க அப்படி தான் அப்பாவை பற்றி பேசணுன்ற பேரில் பரலோக தகப்பன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. 2த்தையும் கொண்டு வரணும், பாசிட்டிவ் சைடையும் கொண்டு வரணும், நெகட்டிவ் சைடையும் கொண்டு வரணும். ஏன்னா 2த்தையும் கொண்டு வந்தான்னா இவர்களை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா அதிக நல்லவர் என்பது நிச்சயமாமேன்னு வரும். அப்போ செஞ்சாங்களா? ஆமாம் செஞ்சேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள விடாமல் இருக்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி மூஞ்சி திருப்பிக்கிட்டு, நான் அன்றைக்கி பேசாமல் இருக்கும்போது, நான் அன்றைக்கி அவங்க மேலே கோச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அன்பு எல்லளவும் குறையவே இல்லை. அது என்னை பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருந்தது, அது என்னை பராமரிச்சுக்கிட்டே இருந்தது, அது எனக்கு ஆதரவு கொடுத்தது, அது என்னை உணவளித்தது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்கள நல்லா நான் பார்த்துக்கணும் முயற்சி பண்ணுறது. அதான் அவங்க மேலே எந்த பேர்டனையும் வைக்கிறதில்ல. 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கை விட்டு போனார், இதுக்கப்புறம் நீ ஆச்சு, இந்த வீடு ஆச்சு, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. பார்க்குறேன் அவரை நான். அழகாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாரு, வண்டி எடுக்கிறாரு, ஹெல்மெட்லேருந்து எல்லாம் ஒயிட்டாக இருக்குது மொத்தமாக. அவருக்குன்னு எங்கேயோ கிடைக்குது அதெல்லாம். எடுக்கிறாரு, நிம்மதியாக போகிறாரு, வாக்கிங் போகிறாரு, வராரு, வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. அவருக்குன்னு தனி ரூம் இருக்குது, ஏர் கண்டிஷனோட வராரு. எப்பவுமே ஏசி ஓடுது. நான் கூட பார்க்குறேன், மழை வெளியே பேஞ்சுக்கிறது, உள்ள மனுஷன் எப்படா தூங்க முடியும், சரி தூங்குறாரு. அவர் உடம்பு அது ஒத்துக்குது, எந்த கவலையும் கிடையாது. அவர் இப்போனா ஐயோ கரண்ட் பில் கட்டணும், எந்த கவலையும் கிடையாது அவருக்கு. இப்போ நான் கொடுத்துருக்குற ஒரே கவலை என் பிள்ளைங்களை வளர்க்குற கவலை, அவ்வளோதான்.
அதையும் கொடுக்கலன்னா ரொம்ப ஒன்று வெளியே தான் போய் சுற்றிக்கிட்டு இருப்பார். அதனால் அவரை உட்கார வச்சு இதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? அதான் சொல்கிறேன், ஹவ் இட் ரிட்டர்ன் பேக்கு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. நீங்கள் முதல்ல கொடுக்குற ஆளாக இருங்க. எதை? அன்பை. எதை கொடுக்குற ஆளாக இருங்க? நீங்கள் உங்களை தான் நிதானித்து பார்க்கணும். எதை நிதானித்து பார்க்கணும்? ஆதியில் இருந்த அன்பு எனக்குள்ளே இருந்ததா? எல்லாத்துக்குமே. இப்போ சபைக்கு வரீங்க, நீங்கள் வந்து ஒரு வருஷம் ரொம்ப நல்ல விசுவாசிகளாக இருப்பீங்க, ரொம்ப அன்பான விசுவாசிகளாக இருப்பீங்க. உயிரியே கொடுங்கன்னா கூட என்ன பண்ணிடுவீங்க? கொடுத்துற அளவுக்கெல்லாம் அன்பு இருக்கும், தப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர 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 உள்ளே இருக்கிற ஆட்களுடைய சவகாசம், வெளியே ஆட்களுடைய சவகாசம் பழக பழக அறிவு வளருதில்ல. வளர வளர என்ன ஆகுது? பிள்ளைகள் மாதிரியே தான். அன்றைக்கி இதெல்லாம் சரின்னு தோணுச்சோ, அன்றைக்கி இதெல்லாம் வாயை திறந்து பாஸ்டர் தான் சரின்னு பேசிச்சோ, இன்றைக்கி அதே வாய் என்ன பண்ணுது? எல்லாமே தப்புன்னு பேசும். அதே வாய் என்ன பண்ணும்? தப்புன்னு பேச தான் செய்யும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பேசும்போது என்னுடைய வேலை என்னவா இருக்குது? நீ என்ன ஒன்றா பேசிக்கிட்டு போ, நீ என்ன ஒன்றா சொல்லிக்கிட்டு போ. உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது, ஆனால் என்கிட்ட பிரச்சனையே இல்லை. ஆரம்பத்தில் எனக்குள்ளே உன் மேலே என்ன அன்பு இருந்ததோ அதே அன்போடு வெளிப்படுத்திட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. அதுதான் கிறிஸ்துவத்தின் அடையாளம். அதை முடிஞ்ச அளவு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது தான் சரியானது. அப்போ ஒரு ஊழியத்தில் வரீங்க, ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னா சரி பண்ண வேண்டியது யாரை? ஆதியில் இருந்த அன்பை யோசித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. நான் முன்ன எப்படி இருந்தேன்? ஆரம்பத்தில் வர நாட்களில் எப்படி இருந்தேன்? ஒன்று. குடும்பம் எடுத்துங்க, அதே தான். கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு 3-4 மாதம் எது சொன்னாலும் செஞ்சுருப்பீங்க, நம்புவீங்க, எல்லாமே ரைட்டு. அப்புறம் நான் அது 1 வருஷம் 2 வருஷம் என் மனைவி கூட எனக்கு உங்களெல்லாம் தூரமாக இருந்து பார்க்கும்போது நல்லா பயந்துக்கிட்டு இருந்தேங்க. உங்களை பார்க்கும்போது பயமாக இருந்தது. எனக்கு கிட்ட வந்து பார்த்து பிறகு நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா தப்பாக சொல்லாவ. ஆனால் இவ்வளோ தானே, ஆனால் பார்க்கும்போது பயமாக இருந்ததுங்கண்ணா. பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. பயந்துக்கிட்டே இருக்கணுன்றது நான் என்ன இல்லைண்ணா? ஒன்றும் கிடையாது. பயத்தினால என் அண்ணன் சம்பாதிக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த அன்பு குறையுதுன்னு நினைக்கும் போது சரி பண்ண வேண்டியது எங்கே? சபையை சொன்னால் அடுத்தது குடும்பம். அதுதான். யாரும் அன்பு குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் அந்த அன்பில் இருந்தீங்களான்னு கவனிங்க, அந்த அன்பில் வளர்ந்தீங்களான்னு கவனிங்க. ஆரம்பத்தில் இருந்த அன்பை விட அதிகமான அன்பை காட்டுறேனான்னு கவனிங்க. இருக்காது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஏன்? நடுவில் ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் உண்டாயிருக்கும். ஹலோ, அன்போடைய பெரிய பிரச்சனையாக தான் குடும்ப அன்பு எப்படி குறையுதுன்னா சும்மா ஒன்று குறையாது. அன்பு எப்படி வளருதுன்னா சும்மா ஒன்று வளருதில்லை. ரெண்டுத்துக்குமே ஒரு பாயிண்ட் இருக்குது. ரொம்ப லேமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைக்கிறீங்க நீங்கள், தண்ணி கொதிக்குதுன்னா அது காரணம் ஏதோ ஒன்று கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? சூடாக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் தான் கொதிக்குது தண்ணி. அதே அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சில்லுன்னு இருக்குதுன்னா எது இல்லைன்னு அர்த்தம்? அங்கே எரியிறது இல்லைன்னு அர்த்தம். எரியிறது அணைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் இருக்கிறது என்னவோ ஸ்டவ் மேலே தான், இருக்கிறது என்னவோ கேஸ் ஸ்டவ் மேலே தான். ஆனால் என்ன பண்ணல, அது அங்கே சூடாக இல்லை. அப்போ காரணம் எது? எல்லாமே அங்கே சூடு தான் காரணம், ஹீட்டு தான் காரணம், நெருப்பு தான் காரணம் அங்கே. அப்போ அன்பு அதிகரிக்கிறது, அன்பு குறைந்து போகிறதுனா அந்த அன்பை ஏற்றுறதும் இறக்குறதும் எங்கே இருக்குதுன்னு கவனிங்க. எது குறைச்சதுன்னு கவனிங்க, எது தடுத்ததுன்னு கவனிங்க. அதை அங்கிருந்து அகற்றி போகிறதுக்கான வழி என்ன பண்ணுங்க பாருங்கள். அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சில நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு பிறகு பெற்ற அம்மா அப்பாவே கூட இருக்கலாம். ஹலோ, போகும்போது தெளிவாக அடிச்சுட்டு போயிருக்கிறார், உன் வீட்டாரை உனக்கு சத்ரு. புரியுதுங்களா இல்லையா? ஈஸியாக நம்ம குறை சொல்லிடலாம் மற்றவங்கள. அந்த ஆள் பாரு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறான், இந்த பொம்பளையோட பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த ஆள் பாயிண்ட் அங்கே என்னன்னு பாருங்க. எதனால அவனுக்குன்னு கொழுப்பா? அவனை அம்பானியா காலாட்டிக்கிட்டே? அம்பானி கூட அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். காலாட்டிக்கிட்டே அவனுக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், 1000 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மத்தியில் ஏதோ நடக்குது. ஏன் நடக்குது? ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறான்? ஏன் பழகிட்டு இருக்கிறான்? எங்கே பிரச்சனை? நீ காமிச்சிக்கிட்டு இருந்த அன்பு அங்கே குறைஞ்சது தான் பிரச்சனை. அதை ஒத்துக்கணும். அங்கே உலகம் அதை ஒத்துக்காது, உலகம் அதை அக்செப்டே பண்ணாது. பிள்ளைங்களுக்கு வருவோம். ஸ்கூலில் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப, நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயம் வந்து சப்ஜெக்ட்லாம் கிடையாது. நான் படிக்கிற காலத்துலலாம் ஒவ்வொரு நாளும் தலைவலியாக இருக்கும். ஹோம்ஒர்க்கு எழுதணும், அதை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும், திட்டுவாங்க, அடிப்பாங்க, இது மாதிரி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, படிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். நல்லா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நல்ல ஹோம்ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனால் கவலை எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்டு இல்லை,
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் என் பொண்ணு. எப்பயாவது ஒரு வாட்டி தான் போய் அவளை கூப்பிடுவேன். ஏன்னா ரெகுலராக எங்கள் அப்பா தான் கூப்பிடுறாரு. நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனேன், இப்படி சோகமாக வருது. என்ன டயர்டாக வர? ஏன்னா அது மாதிரி ஏதோ ஒரு ஆக்ட் கொடுத்தாலே ஏதோ ஒன்று அடுத்தது நடக்க போகுதுன்னு அர்த்தம்னா, கடைக்கு எதாவது கூப்பிட்டு போகணுமா, ஐஸ்கிரீம் எதாவது வாங்கி தரணுமா, சாக்லேட் எதாவது வாங்கி தரணுமாண்ணா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேரை சொல்கிறா. அவன் என்கிட்ட பேச மாட்டேன்றான்னு. அவன் என்கிட்ட, நாங்கிட்ட இந்த பக்கம் யார் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட பேசிட்டு போ. அவனும் பேச மாட்டேன்றான், அவன் அடிக்கிறான். குரங்கா இருப்பான் போல இருக்குது. அதுன்னு சொல்கிறேன், இது இந்த மாதிரிலாம் இருந்து எப்படி பழகும்? இது இங்கே தான் நல்லா வாய் பேசும். ஸ்கூல்லாம் போயிட்டா அவங்க மிஸ்ஸே சொல்கிறாங்க, குரலே கேட்டதில்லைங்க இந்த பொண்ணோட குரலே, நான் பிரின்சஸோட குரலே கேட்டதில்லை. ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அது என்ன வாய் அடிக்குது, என்னென்ன பேசுது. நேற்று கேட்குது பாருங்கள், மேலே போகிற கீழே வர பிரியாணி சாப்பிட்ற, திரும்பி மேலே போகிற கீழே வர பிரியாணி சாப்பிட்ற, இன்றைக்கி ஃபுல்லாக இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இப்போ என்ன சத்தம் போடுறேன்னுது. அவ்வளோ வாய் பேசுது. அதான் சொன்னோம், உன் மிஸ் உன் குரலே கேட்கலன்றா, இது எடுத்து அவளுக்கு ஒரு நாள் அனுப்பிவிட்டால் தான் சரிப்பட்டு வரும். அவ்வளோ பேச்சு. ஆனால் இதுக்கு கவலை எங்கேருந்து வருதுன்னா, நல்ல ஃப்ரெண்டு இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு நல்ல, நான் அதில் தான் வளர்ந்தேன். என் மனைவிக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கோட்ரஸில் 18 வயசு வரைக்கும் அங்கே தான் வளர்ந்தேன். நான் அந்த 18 வருஷமும் நான் கோட்ரஸில் வாழும்போது, கோட்ரஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்கச்சக்கமான வீடுங்க, பிள்ளைங்க, குடும்பம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் இருப்பானுங்க. நான் போகிறேன்னா பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பான். அப்போதுலேருந்தே இதை விட ரொம்ப துணிச்சலான ஆள் நான். சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டோன்னே எங்கள் அப்பா 6 மணிக்கு வருவார். அந்த 6 மணிக்குள்ளே அப்போல்லாம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் பாருங்கள், எங்கள் குட்டை அது இதுன்னு இருக்கும், மீன் கீழெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க மற்ற பசங்க. எங்களுக்கு பெரிய இதுவே இப்போ தான் டிவிலாம் இருக்குது. அப்போல்லாம் பெருசாக யூடியூப் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிடையவே கிடையாது அதெல்லாம். அப்போ இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த ஒத்தடி பாதையில் கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் காமிச்சிக்கிட்டு இந்த மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதை ஒரு 5 ரூபா கொடுத்து அந்த மீனெல்லாம் வாங்கி பூஸ்ட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு, இதுதான் அன்றைக்கி இருந்த பெரிய வேலையாக இருந்தது. அந்த 6 மணிக்கு வந்தோன்னா ரிலாக்ஸாக இருக்கும். எந்த டென்ஷன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஞாபகமே இருக்காது. ஹோம்ஒர்க்லாம் மறந்துடும். மிஸ் யார், கிளாஸ் டீச்சர் யார், இன்றைக்கி ஒருத்தர் அடித்தாலே எதுவுமே ஞாபகம் இருக்காது. எல்லா கவலைகளும் மறந்துடும். ஏன்னா இவங்களுக்கு கூட ஜாலியாக போனது, வெளியே வந்ததில் எல்லாம் மறந்துடுது. 6 மணிக்கு அப்படி உட்காந்தோம்னா அப்படியே புக்கை பார்த்தோம்னா அப்படியே தூக்கம் வரும். ஒரு 7-8 மணிக்கு சாப்பிட கூடுவாங்க. சாப்பிட்டோமா அதோட நிம்மதியாக படுத்து, இன்றைக்கி அந்த நிம்மதி இல்லைன்ற, இந்த நிம்மதி இல்லாமல் பெரியவங்க குடிக்கிறாங்க, என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுங்க மொபைல் பார்க்குறதோடைய வேலை என்ன, நிறைய மொபைலாக பார்த்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன, நிம்மதி இல்லை அதுங்களுக்கு. நம்ம லாங்குவேஜை சொன்னோன்னா என்ன இல்லை, அதுங்களுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி இருந்தால் அவன் மொபைல் தொட போகிறான். அவனுக்கு கிரவுண்டில் போய் விளையாட வைங்க, 4 ஃப்ரெண்ட்ஸோடு அவன் பழகட்டும். இன்றைக்கி அது அனுப்புறதும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஏன்னா அதுங்கிட்ட எல்லாமே இருக்குது. அதுவும் பெரிய சேலஞ்ச். நான் வளர்ந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒரே மாதிரியே இருப்போம் எல்லாருமே. ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரோன்னா பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம், எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை, இங்கேயே சாப்பிட்டு இங்கேருந்து வாய் தொடச்சிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே போகுதுங்க. ஒரு கிரிக்கெட் போய் ஒரு கிரவுண்டில் விளையாடுறோன்னா 4 பேர் சேர்ந்து, இதெல்லாம் அன்றைக்கி இருந்த விஷயங்களாக இருந்தது. அப்போ பிள்ளைங்கிட்ட வரும்போது அதான், என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசலை, என்னை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா, புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். யார் கிடச்சிட்டா? ஆமாம், மனுஷனுடைய இயல்பு அது. புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று அவனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அவனா அவங்க வீட்டில் இருக்கிற அம்மிக்கல்லா இல்லை கிரைண்டர்களா எடுத்து ஒரே இடத்துல இருந்து ரிப்பேர் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருக்கிறதுக்கு எண்ணங்கள் போகும்போது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவன் மாறிட்டான்றது இல்லை, நீங்கள் மாறாமல் இருந்தீங்களான்றது அங்கே கேள்வி. எப்படி ஆரம்பத்தில் யாருன்னே தெரியாது இல்லையா? பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லை உங்கள் கூட படிச்சிருப்பாங்க. எதுவுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தானே போய் பேசுனீங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தானே பழகுனீங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தானே உங்கள் அன்பை கொடுத்தீங்க. அதுக்கு பேர் தான் ஆதி அன்பு. அந்த அன்பை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ உறவுகள் வேணும்னா அதான் கொடுத்தாகணும். எனக்கு உறவு வேணும், என் மனைவி வேணும், என் புருஷன் வேணும், என் நண்பன் வேணும், என் தோழி வேணும், எனக்கு எங்கள் அப்பா வேணும், எங்கள் அம்மா வேணும், என் பிள்ளைங்க எனக்கு வேணும் அப்படின்னா யூ ஷுட் பி த கிவர் ஆஃப் யுவர் ஏர்லியர் லவ். எதை கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் கொடுக்க வேண்டியது அதை தான். இப்போ அதுக்கு தான் இப்போ உங்கள் மைண்டை கொடுக்கணும். நீங்கள் ஒரே பிஸியாக இருக்கிற பிரதர், தட் இஸ் நாட் ரைட்.
அது சரியானதில்லை. பிஸியாக இருந்து இன்னும் ஆக போகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பிஸிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அதான் சொன்னேன், நீங்கள் இடத்த கொடுத்தே ஆகணும். ஒரே பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில், ஒன்று தான், ஆதியில் இருந்த அன்பு, அதுதான். அப்போ இது எங்கிருந்து சரி பண்ண ஆரம்பிக்கணும்? கடவுள்கிட்ட இருந்து சரி பண்ண ஆரம்பிக்கணும். இதை இவர்கிட்ட இருந்து சரி பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா மற்ற இடத்துலலாம் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது, வெளிப்படுத்துறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஆகிடும். எப்படி ஆகிடாது? குடும்பத்தில் பிள்ளைங்க மேலெல்லாம் காட்டுறது ரொம்ப எளிதாக மாறிடும், ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடும் அதெல்லாம். அப்போ இங்கே அவர் கேட்குற கேள்வி அது, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. இதான் பாயிண்டாங்க. என்ன உண்டு? உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சரி, இந்த ஆதி அன்புன்னு வரும்போது பாருங்க, இவர் எதை பற்றி பேசுகிறான்றதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எதை பற்றி பேசுகிறார், எங்கேருந்து இந்த ஆதி அன்புன்றதை புரிஞ்சுக்கலாம். இந்த நெரேட்டிவாக எப்படி இதை செட் பண்ணலான்றதை பார்க்கும்போது ஆதி ஆமத்துக்கு தான் போய் ஆகணும். எங்கே தான் போய் ஆகணும்? இப்போ ஆதி ஆமத்துக்கு போனீங்கன்னா ஆதி அன்புன்னு புரியும். வெளிப்படுத்த விஷயத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளிப்படுத்த எழுதியிருக்குது, ஆனால் ஆதி அன்பு அங்கே தேடிங்கன்னா கிடைக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதி அன்புன்றது ஆரம்பத்தில் தான் போய் பார்க்கணும். அதான் சொன்னேன், ஆதி அன்பு என்பது ஆரம்பத்தின் அன்பு. அது குடும்பம், அது சபை, அது ஆண்டவரோட கூட இருக்கிற ஐக்கியம் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்தது என்னது என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அந்த நிலை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், மறந்துடக்கூடாது அதெல்லாம் ஒரு நாளும். அது வந்துருச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் லைஃப்பை, உங்கள் அன்பை ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம், உங்கள் வாழ்க்கையை ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும். பாருங்கள், சூழ்நிலைகள் நல்லபடியாக மாறிடும். பணமே வந்திருக்காது, ஆனால் வாழ்க்கை மாறிடும், சமாதானம் வந்திருப்பாங்க. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் லவ் ஹேஸ் ரிட்டன். எது ரிட்டன் ஆகிருக்குது? இப்போ ஆதி அன்பு வந்திருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ அதுக்குரிய காரியத்தை தான் பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3 அதிகாரம். ஆதியாகமம் 3 அதிகாரம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய் என்றார். அதற்கு ஆதாம், என்னுடைய இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். எக்கச்சக்கமான சத்தியம் இதுக்குள்ள இருக்குது, இந்த ஆதி அன்புன்றது. சரி, இதோடைய கதை என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறது அன்போடு சிருஷ்டிக்கிறாரு, தனக்குரியதாக இருக்கணும்னு சிருஷ்டிக்கிறாரு. இதில் அற்புதமான விஷயம், அந்த அன்போடைய வெளிப்பாடு என்னன்னா, கிட்டத்தட்ட he took for 6 days, 6 நாட்களாக அதை சிருஷ்டிக்கிறாரு. அந்த 6 நாளில் 5 நாட்களாக அவர் சிருஷ்டித்தது எல்லாமே இந்த 6வது நாளுக்காக தான் சிருஷ்டிக்கிறார். யாருக்காக தான் சிருஷ்டிக்கிறார்? அதை 5 நாட்களாக சில காரியங்களை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுளிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த 5 நாட்களாக அவர் சிருஷ்டித்தது நல்லா புரிஞ்சுக்கணும். 5 நாட்கள் அவர் சிருஷ்டித்தது எதுக்காக? 6வது நாள் ஒன்று சிருஷ்டிக்கிறாரு, அதுக்காக 5 நாளும் சிருஷ்டிக்கிறார். 6வது நாள் யாரை சிருஷ்டிக்கிறாராங்க? மனுஷனை சிருஷ்டிக்கிறார். யாரை சிருஷ்டிக்கிறாராங்க? அப்போ பாயிண்ட் என்ன? அந்த 5 நாளும் அவர் சிருஷ்டித்தது யாருக்காக? அது யாருக்காக? 6வது நாள் மனுஷனுக்காக 5 நாள். எப்படி பாருங்க அவருடைய அன்பு. இந்த ஒரு மனுஷனுக்காக 5 நாள் சிருஷ்டித்ததை கொண்டு வந்து 6வது நாள் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கறத 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? பூமியை ஆண்டு கொள்வாய், பண்படுத்தியதை பாதுகாத்து கொள்வாய், எல்லாத்தையும் 5 நாள் சிருஷ்டித்ததை கொண்டாந்து அவங்க கையில் ஒப்படைச்சிடுறாரு. நீ தான் ஓனர், இருக்கு, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்டா. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 30 வருஷம் சம்பாரிச்சு அதில் வந்த வருமானத்தை கொண்டு வந்து ஒரு ஆள் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க உழைப்பின் பலனை கொண்டு வந்து மொத்தமாக உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த முழு உழைப்பின் பழையனும் கொண்டுக்குறாங்க. இல்லைன்னா இந்த சாதாரண லெவலுக்கே வருவோமே. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் பிள்ளைங்களை எடுத்துங்க, இல்லை உங்கள் புருஷனை எடுத்துங்க, மனைவி எடுத்துங்க, அவங்க சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அவங்களுக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்காம. அதெல்லாம் பார்க்க முடியாது இப்போ ஏன்னா அவங்களுக்கும் அமேசான் இருக்குது, அவங்களுக்கும் ஆமாம் ஜாயாலு காசு இருக்குது, நிறைய இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ எங்கள் அம்மாவை நான் அப்படி தான் பார்க்குறேன். எங்கள் அப்பா என்னைக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணாரோ அன்றைக்கி அவங்க என்கிட்ட ஏடிஎம் கார்டையும் கொடுத்து அக்கௌண்ட்டையும் கொடுத்து, நீ பார்த்துக்கோ எல்லாத்தையுமே, நீ என்ன பண்ணிக்கோ பார்த்துக்கோன்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி அதனால தான் குடும்பத்தை நடத்த முடியுது, சபையை நடத்த முடியுது, ஊழியத்தை செய்ய முடியுது. புரியுதுங்களா அவங்களுக்கு? கம்ப்ளீட்டாக அவங்களுக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்கல, ஒரு பைசா கூட. வேலை செய்கிற நாள்லேருந்து சொல்கிறேன் நான். அவங்க முதல்ல என்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுடைய சம்பளம் 80,000 ரூபாய்.
எங்கள் அப்பா வயிறு எரிஞ்சார். நான்லாம் நீ என்கிட்ட கொடுக்கும்போதெல்லாம் இவ்வளோ சம்பளம் இல்லையன்னார். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் கடைசியாக எங்கிட்ட இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்த சம்பளம் 1.25 லட்சம். அப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது சொன்னாங்கப்பா, ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா இதில் பாதி தான் வரும், அதனால் இப்போவே செலவெல்லாம் பார்த்து கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் கல்யாணம் ஆக போகுது, எல்லாமே நடக்க போகுது, அதனால் பார்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ. 1.25 லட்சம் மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்து இனிமேல் வராது, பாதியை குறைஞ்சிடும், பார்த்து பண்ணிக்கோ ஃபுல்லாக. ஆனால் அதுவும் உனக்கு தான், அதுவும் ஆமாம். அதில் தான் நிறைய பேருக்கு வயிற்றுச்சல். அதில் அவனுக்கு நான் அம்மா அப்பா வர பின்ன எங்கள் அம்மா அப்பா சம்பளத்தை நான் தான் சாப்பிடுவேன். ஊரானு கொடுக்குற அளவுக்கு நான் என்னை பார்த்தா அப்படி கேன பையன் மாதிரியே தெரியுது இல்லை? பேசுகிற இன்னொருத்தன் பணத்தை தொட்டால் தானே அசிங்கம். என் மாமனார் மாமியார்கிட்ட போய் பணத்தை கொடுங்கன்னு கேட்குறது தான் அசிங்கம். சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை கூட வந்திருந்தாங்க. ஒரு நாளாவது அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுங்க, செலவு நிறைய இருக்குது, பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கிறேனாக்கும், எதுக்குமே என்ன பண்ணுறதில்ல. அவங்கள சித்திராகிட்ட சொல்லுவான், வயசானவங்க முடியாமல் இருக்கிறாங்க, ஒன்றும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, எதாக இருந்தாலும் நம்மளும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். உங்கள் அம்மா அப்பா ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்லு. அவன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுல ஆனால் செய்ய வேணான்னு சொல்லு. அதனால தான் நம்ம வந்து எழுந்து நிற்கிறாங்க. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ போட்டு கொடுக்குறதுக்கும் ஏற்றி கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. ஒன்று அதுக்காக ஆள் இருப்பாங்க, இப்போ அதுக்கும் ஆள் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க எந்த குறையும் சொல்கிறது இல்லை, என் காதுக்கும் வரதில்லை. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ முழுசாக கொடுத்துட்றாங்க அப்படின்னும் போது அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் அதுதான் அன்பின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. எதுவாய் பார்க்கப்படுகிறது? அன்பு இல்லைன்னா அப்படி கொடுக்க முடியாது. அதான் சொல்ல வரேன். இஃப் யூ ஹேவ் எ செல்ஃப் லவ், உங்களுக்குள்ள ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் இருக்குமானால் அப்படி தரவே முடியாது. ஏன் பணம், ஏன் காசு, ஏன் சம்பாத்தியம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு தெரியுமா? இது கொண்டாந்து உங்கள் கையில் கொடுக்குறதுக்கா? நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன். ஹலோ, நீ எப்படி செலவு பண்ணுவேன்? ஆரம்பத்தில் என் மனைவி சம்பாதிக்கும் போது அப்படி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டாங்க அவங்க, மனுஷன் ரொம்ப ஓவராக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இனிமேல் என்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டோம், மதகின் வழியாய் போகட்டும். அன்பு இல்லாமல் நான் கிடையாது. ஆனால் அம்மாவுடைய அன்புக்கு ஈடாக என்ன பண்ணதில்லாங்க, இன்னும் நம்பிக்கை வரல. என்ன வரலாங்க? அவங்க அப்படி மனசார கொடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் இடத்த பண்ண முடிஞ்சுது என்னால். புரியுதுங்களா இல்லையா? நேற்று கூட வரேன், நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி டயர்டாக ரூமை திறக்கிறேன். நல்லா என் மனைவி 2 பிள்ளைங்க எந்த ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் நல்ல ஏசி ரூமில் அழகாக படுத்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இதே பக்கத்தில் அந்த ரூமில், ஸ்டுடியோ ரூமில் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஒரே ஒரு ஃபேன், வெயில் காலம்னா எரியும், மேலே போய் தண்ணி ஊற்றிட்டு கிடப்பேன். நான் பக்கெட்டாக எடுத்து ஊற்றுவேன். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட, மாடியில் தண்ணி ஊற்றிட்டா ரூம்லாம் சில்லு சில்லுன்னு. நான் வருஷக்கணக்காக பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு நாளும் சில்லுன்னு ஆனதில்லை. அது இன்னும் அதிகமான ஆள்நாள் தான் இருக்குது. அந்த அண்ணலே தான் இருப்பேன், அந்த வேர்வையிலே தான் இருப்பேன். அந்த பெட்டெலாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். சிங்கிள் கார்டில் போய் உட்காரும்போது டங்கு டங்குன்னு ஆடும். இந்த பக்கம் ஆடணும், அந்த பக்கம் ஆடும், அந்த பக்கம் ஆடணும், இந்த பக்கம் ஆடும். 2 பக்கமும் முட்டு கொடுக்கணும் அதுக்கு. அப்போ வெயிட் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கே அந்த நிலைமை. ஆனால் இப்போ கடவுள் அப்படி என்ன வச்சு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்தது எதுன்றதான் பேசுகிறேன். முழுமையான அன்பு எது அது? அப்போ இந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் 6ஆவது நாள் உருவாக்கினார் அப்படின்னு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி படிக்கக்கூடாது. அதுலேருந்து யூ ஷுட் டேக் த லவ் ஆஃப் காட். 5 நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குனதை 6ஆவது நாள் என்ன பண்ணுறாரு, ஒருத்தனுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான கண்ட்ரோலையும் வைக்காம, கீயும் வைக்காம, தடையும் சொல்லாமல், ஒரே ஒரு அன்புக்கான ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்கணும். நீங்கள் சுதந்திரம் என்றால் அதுதான். நீங்கள் நினைக்கலாம் சுதந்திரம் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க பிரதர், நீங்கள் கொடுக்கலன்னா மட்டும் உங்கள் காலுக்கிடையே சுற்றி சுற்றி வருவாங்களே. ஆட நீங்கள் வேற. அவங்களுக்கு அறிவை உண்டாக்கணும்னா, உணர்வை உண்டாக்கணும்னா யூ ஷுட் கிவ் த ஃப்ரீடம். அதான் அன்புடைய மிகப்பெரிய அடையாளம். எதை கொடுக்கணும்? நீங்கள் ஷுட் கிவ் த ஃப்ரீடம். புருஷன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறார், காரணம் மனைவி தான். ஏன்னா யாரோ சொல்லி கொடுத்துருவான், இழுத்து பிடிடியாவனே, இல்லைன்னா அவன் மனம் போன போக்கில் தெரிவான். எப்படி தெரியுமா அவன்?
ரைடிங் போகும்போது அந்த 20 நாள் இருந்தேன் பாருங்க இந்த ஆட்களோட. அப்போ தான் என்னுடைய மனைவியோட அருமை, என் குடும்பத்தோட அருமைலாம் எனக்கு புரிஞ்சுது. ஒரு வெளியே ஒரு செலை வச்சு கும்பிடலாம் போல ஒரு சாமி. ஏன்னா கூட இருக்கிறவனுக்கு அந்த பாடுபட்டானுக்கு பொண்டாட்டிங்கிட்ட சாப்பிட முடியல, நிம்மதியாக உட்கார முடியல, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட்டு, லொக்கேஷன் போர்டு. ஒருத்தர் காரில் வந்துட்டு இருந்தார் பாருங்க, அவரும் வந்தார் என் கூட. கார் வந்துச்சு, ஒரு காரில் வராரு மனுஷன். நாங்களாம் வண்டியில் வரோம், காரில் வராரு. அவர் பொண்டாட்டி லைவ் லொக்கேஷன் போட்டு அனுப்புது. இங்கே பாரு, உனக்கு 10 அடிக்கு முன்னாடி, இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த இடம்லாம் இருக்குது, இங்கே மட்டும்தான் நீங்கள் இறங்கி பார்த்துட்டு ஏறணும். லைவ் லொக்கேஷன் என்னன்னா நீங்கள் நடக்கிறது, நிற்கிறது, போகிறது, எல்லாமே தெரியும் அதில். அப்படின்னா வீடியோவாக இல்லை, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல நடக்கிறீங்க, அந்த இடத்துல போயிட்டுருக்கிறீங்கன்ட்டு ஷேர் பண்ணிடணும். 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிக்கணும். மனைவிங்க அதான் அவர்கிட்ட கேட்டோம், உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு வேலையே கிடையாதா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, போகிறீங்க, வரீங்கன்னு பார்க்க. ஆட நீங்கள் வேறு நிம்மதியாக தூங்கி 10 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எங்கள் டீமில் அதிகமாக தண்ணி அடித்து ஜாலியாக நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன் அவர் தான். ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். நான் நனைஞ்சு இப்போ அந்த பஞ்சாபில் இருக்குது பாருங்க, ஹரியானாவில் அவ்வளோ அழகான ஒரு இடமா இருக்குது பஞ்சாப். அப்படியே மெயின் மறந்து அந்த அழகான ரசிச்சுட்டு போகும்போது ஃபோன் வருது, போயிடாதீங்க, வழக்கம் போல் ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வாங்க இங்கே தான் சாப்பிட்றோம் அப்படின்னோடனே சரி பார்த்தேன். லெஃப்ட்டில் இருந்தது, வண்டி எடுத்து போய் விட்டா ஒரு மனுஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார். உத்து பார்த்தா எங்கள் ஆள் தான். யோ நீ நான் எங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு பார்த்தா, அட நீங்கள் வேறு, இங்கே தாங்க சந்தோஷமாக இருக்க முடியுது, எனக்குள்ளே எவ்வளோ திறமைகள் இருந்தது எல்லாத்தையும் அடக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா இவ. கெட்ட வார்த்தை மட்டும் தான் போட்டு திட்டலாம், மோட்டாட்டிய எல்லாத்தையும் சொல்லி திட்டார். அப்போ தான் நினச்சோம், ஒரு மனுஷனை ராஜாவாக இருக்கிறதும் அவனை பூஜாவாக்குறதும் இவளுங்க தான். அதிகாரம் கையில் வந்துருச்சான். நில்லு, நான் நிற்கணும், நடந்தா நடக்கணும். வீட்டு வீட்டுக்காரன் தானே. வீட்டுக்காரனா அவனுக்கு ஃப்ரீடம் அங்கே என்ன பண்ணணும், கொடுக்கப்பட வேண்டும். என்ன கொடுக்க பண்ணுவாங்க, கெட்டு போயிடுவான் பிரதர். நல்லதை எடுத்து சொல்லுங்க. நல்லது என்ன பண்ணுங்க, நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்க, அன்பை சொல்லி பாருங்க, கேட்காம போறானான்னு பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அன்பு இல்லை, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை. மகாராணி வீட்டு புள்ள நினைப்பு உங்களுக்குலாம், எலிசபெத் ராணியுடைய பேத்தின்னு நினைப்பு. அதான் சொன்னோம், அந்த இடத்துல தூக்கி போட்டணும். என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அன்றைக்கே முடிவுக்கு வந்துடணும், நம்ம தகுதி இவ்வளோ தான், இதை தவிர வேறு எங்கேயும் கல்யாணம் பண்ணும் போதே முடிக்க மாட்டேன், என் பொண்டாட்டி தவிர வேறு யாரும் என்கிட்ட குப்பை கொட்ட முடியாது, ஜென்மத்துக்கும் நடக்காது அது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், அந்த முடிவுக்கு வந்துடணும். பெண்களும் என்னை தவிர, இந்த ஆளை தவிர வேறு யாரும் என்கிட்ட குப்பை கொட்ட 1000 பேர் பார்த்துருக்கலாம், வந்திருக்கலாம், ஒன்று கேட்டிருக்கலாம். அதெல்லாம் பிள்ளைங்க கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற. பேசும்போது தான் என்ன ஆகுது, புத்தி அங்கே கண்ட்ரோலில் வைக்கணும், கட்டுப்பாட்டில் வைக்கணும். உதாரணத்தனமாக என்ன, இவங்களாம் நம்ம பொறுப்பாக இருக்கிற மாதிரியும், புடவை கடையில் உங்கள் பொறுப்பை பார்க்க முடியுது. அப்புறம் பார்லரில் உங்கள் பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் எல்லாத்தையும். அங்கெல்லாம் பொறுப்பே இல்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் நீங்கள் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், நீங்கள் நல்லா இருக்கலாம். அவன் ஒரு ஹேர் கலர் எப்படி பண்ணுவ, நீ யாரை பார்க்க பண்ணுற, நீ எங்கே போகிற, நீ இல்லை ஏதோ நல்லா இருக்கும்னு பண்ணுறான், அதுக்கு இந்த இவ்வளோ கேள்வியா? இன்னொருத்தர் அப்படி தான் பாருங்கள், அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நான் ஒரு வாட்டி. அந்த பக்கத்துலேருந்து அந்த நம்பரில், அவர் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, 10,000 கேள்வி. யார் நீ, எங்கேருந்து வர? ஆம்பளைக்கு தானே ஃபோன் பண்ணேன், ஏதோ பொம்பளைக்கு பண்ணியிருந்தா கூட கேள்வி கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஒரு ஆம்பளைக்கு பண்ணது இவ்வளோ கேள்வியா? அப்போ புருஷனை பற்றி என்னதான் நம்பிக்கை இருக்குதுன்ற? தப்பு புருஷன் மேலே இல்லை, தப்பு யார் மேலே இருக்குது? இப்போ யார் மேலே இருக்குது? ஆனால் சொல்லுங்களேன், ஆகாரே கூட இருந்தாலும் சரி, ஆகார்கிட்ட கூட இருந்து குழந்தைய பெற்றிருந்தாலும் சரி, ஹலோ நீ பிள்ளை பெக்காத மலடியாகவே இருந்தாலும் சரி, நீ ஆண்டவனேன்ற அன்பில் இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை விட்டு பிரிய போவது இல்லை. ஆகாரவனை துரத்தி விட்டுருவான், கிளம்பு நீ. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நம்பிக்கை, அந்த அறிவு வரணும். அது இல்லாமல் இந்த மாதிரியான வேலைலாம் உலகத்தில் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பண்ணுறது அது சரி இல்லை. அப்போ ஆதியாகமத்தை படிக்கும் போது ஏதோ ஆண்டவர் படைச்சாரு கொடுத்தாருலாம் கிடையாது. ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 படைச்சி முழுமையும் கம்ப்ளீட் அவனுக்கு என்ன பண்ணிட்டார், தூக்கி கொடுத்துட்டார். நீ வச்சுக்கோ, நீ ஆண்டுகொள், நீ பராமரித்துக்கொள், நீ வச்சுக்கோ, நீ யாரு கொடுக்குறியோ அது அவனுடைய தான் மாறும். அப்படிதான் பிசாசு கையில் போச்சு பூமி.
உலகம் எப்படி பிசாசு கையில் போச்சு, எப்படி துன்மார்க்கங்கள் நிறைந்திருக்கிறதுனா இவன் கொடுத்தது, ஆதாம் கொடுத்தது. ஆதாம் கையில் யார் கொடுத்தது? முழுமையாய் கொடுத்தது தேவன். கொடுத்ததுக்காக கஷ்டப்பட்டாரா? இல்லை. கொடுத்ததுக்காக நஷ்டப்பட்டாரா? இல்லை. அதை தான் கவனிக்கணும். வாட் இஸ் டன்? என்ன பண்ணாரா? அவங்க சாகடிச்சிட்டாரா? அவங்கள கழுத்து திருப்பி போட்டாரா? டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என் மானத்தை வாங்கிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க. நெவர். Again start his first love. ஆதி அன்பு. முதல் அவனை உருவாக்கினார்னு இருக்குது பாருங்க. தன் கைகளாலே அவனை உருவாக்கினார் இருக்குது. மண் எடுத்து உருவாக்கினார் இருக்குது. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்னு இருக்குது பாருங்க. அந்த வேலையை மறுபடியும் கையில் எடுக்கிறாரு. என்ன வேலை அது? அவன் நிர்வாணியா இருக்கிறான். அவனுக்கு தன் கைகளாலே ஆடு அடிச்சு அந்த தோலை எடுத்து அவனுக்கு உடுத்தி நிர்வாணத்தை மறைத்தார். இதுதான் பாவம் வந்த பிறகு தேவன் செய்த முதல் வேலை. He showed always and he proved himself that he was a God of love. தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் அன்பாகவே இருக்கிறேன். நீ என் பேச்சை கேட்கல, நிர்வாணியான சபிக்கப்பட்டவனா மாறி இருக்கிற, பிசாசு கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிற, பட் ஸ்டில் ஐ லவ் யூ. இன்னும் நான் உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கிறேன்றதுக்காக தான் அந்த தோளினால் ஆன ஆடை என்ன பண்ணுறார்? முதல் அவங்களுக்கு கொடுத்துறாரு. சரி, இப்போ இந்த ஆதி அன்பு இதை பண்ணிட்டு பார்த்து முடிச்சுடுவோம். இந்த ஆதி அன்புன்னு வரும்போது இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை பார்த்தீங்கனாலே, இது இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இதுதான். யாரை திருத்தணும், எதை திருத்தணும், எதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருதுங்க. எதுவும் இல்லை, தோட்டத்தில் தேவன் உலாவுகிறவர்னு இருக்குது. அப்படின்னா ரெகுலராக இவங்க இருக்கிற டைமில் அவங்க ஆண்டவரும் வந்து அவங்களோட பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும்னா, இப்போ வயசான ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இவங்க பழக்க வழக்கம்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாக்கிங்கில் போகிறாங்களா ஒரு 4 பேர் அவங்க சைஸில், அவங்க வயசில், அவங்க மண்டை வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் ரைனாக போவாங்க. 6 அடிச்சாலும் முறைப்பாங்க, வேகமாக போனீங்கனாலும் முறைப்பானுங்க. அதுவும் என்ன மாதிரி ஆளுங்களை கள்ளங்கபடம் இல்லாமல் கமெண்ட் அடிப்பானுங்க. அவன் இப்படி ஓட்டுறானாக்கும், அவன் அப்படி நடக்கிறானாக்கும். என் வயசில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ பண்ணதில் பாதி கூட ஒன்றும் பண்ணல நான். இப்போ உனக்கு வயசாகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல, அதனால் என்னை பார்த்து வயசு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறது? அப்போ அவங்களோட ஐக்கியம் அங்கே இருக்குது. அதே போல் இந்த பெண்களை எடுத்துக்கிடுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்க்குறேன் நான் லஞ்ச் டைம்லலாம் பிள்ளைங்க ஒன்றா உட்காந்துருக்குறதோ இல்லையோ, பெற்றோர்கள்லாம் லைனாக ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு சீரியல் கதை, அந்த கதை, அந்த கடையில் இப்படி இந்த புடவை விற்குது, அது விற்குது, இது விற்குது. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லோரும் டெவலப்மெண்ட்டு. அந்த ஆன்லைன் இது விற்குதான், மீஷோவோ மோஷோவோ அதில் இது விற்குதான், அதில் இது கிடைக்குது. இவ்வளவும் எங்கே நடக்குது? இந்த கான்வர்சேஷன் எல்லாமே அங்கே நடக்குறாங்க. இதே போல் ஒரு கான்வர்சேஷன் தான் எங்கே நடக்குது? ஏதேன் தோட்டத்தில். ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு நாள் கூட இதெல்லாம் விட முடியாது அவங்களால. சண்டே கூட ஏன்டா லீவ் விடுறாங்க இன்னைக்கு? ஹலோ, எங்கள் அப்பாவெல்லாம் காலைல வாக்கிங் போங்கன்னு சொல்லி பாருங்க, கேட்க மாட்டார். மழையே பெஞ்சாலும் கேட்போம். மழை பெஞ்சா கூட குடை எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பேசினாதான். ஸ்கூலுக்குலாம் வராங்களே பிள்ளைங்க மேலே உண்மையாக சாப்பாடுக்கு அன்புலாம் கிடையாது. அது சாப்பிடலன்னா மூடி வச்சுட்டு அது ஓரமாக விளையாடிக்கிட்டு இருக்குதாங்க லஞ்ச் டைம் முடிகிற வரைக்கும். இவங்களாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன் இந்த பாரதி ஸ்கூல்கிட்ட. அங்கே தான் வந்து இந்த இதை பார்த்தேன் நான். அங்கே இருக்கிற கடை வெளியே, வாசல் வெளியே எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்குறாங்க கும்பலாக. பிள்ளைங்களாம் அந்த சின்ன பார்க் மாதிரி இருக்குது, பார்க்கில் சும்மா காலியாடம் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்குது. பெரிய பாம்பு ஒன்று கிராஸ் ஆகி போகுது, பிள்ளைங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்குதாங்க. இந்த பக்கம் ஒரு சமுதாயம் கூட இருக்குது, அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் போகுது கிராஸ் பண்ணி. நானே பார்க்குறேன் பிள்ளைங்க அங்கே விளையாடிக்கிட்டு இருக்குது. பார்த்தா பெற்றவங்க இப்படி தூரம் பின்னாடி பார்க்குறேன், பேக் ட்ராப்பில் பெற்றவங்களாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை பாம்பு போகுது, பிள்ளைங்க இருக்குது, ஒன்று கூட பார்த்துடல. நான் போய் நின்று அதுங்களை ஒரு முறை, பிள்ளைங்களை ஒரு பார்வை, அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒரு 2 அம்மா எழுந்துக்குது பொறுமையாக. விட்டு கொடுக்க முடியல அவங்களால. ஏன்னா இந்த 2 மணி பெல் அடிச்சுன்னா அடுத்த வேலை இருக்குது, வீட்டுக்கு போய் அது சமையல் செஞ்சு திரும்பியும் பாத்திரம் கழுவணும், அது இதுன்னு வேலை இருக்குதுல்ல. இந்த 2 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெலோஷிப், இந்த ஐக்கியம், இந்த பேச்சு வார்த்தை, அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அது இருந்தே ஆகணும். அது கைண்ட் ஆஃப் லவ். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல. அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ். அது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வயசானவங்களை எடுத்துங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே இது இருக்குதுன்ற. வயசானவங்களை எடுத்துங்க. உங்களுக்கு எந்த வேலையும் பொறுப்பும் இருக்காது. நான் பார்த்துருக்குறேன் பெண்களை, வயசான பாட்டிமாங்க. இவங்க பாருங்கள் 10 மணி ஆனால் ரவுண்டாக ஒரு 5 பேர் உட்காந்துப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? இப்போ இருக்கிறாங்களான்னு தெரில. ரவுண்டாக உட்காந்துப்பாங்க. உட்காந்து எல்லா கதையும் பேசுவாங்க. மாமனார், மாமியார், அப்புறம் நாத்தனார், என் பிள்ளை, என் மருமக, என் பேரன், என் பேத்தி, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டோம், எது அதிகமாக இருந்தது, அதில் நேற்று என் மருமக செஞ்சு கொடுத்தா அதில் ஒரே உப்பாகும். அவள் அந்த பக்கம் உனக்காவது உப்பாக தான் இருந்தது, எந்த உப்பே இல்லை.
அந்த பக்கம் இது இங்கே நான் உட்காந்து கேட்டுருக்கிறேன். நான் தான் சொன்னேன், நான் வளர்ந்த காலத்தில் டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது மாதிரி ஏதோ குரூப்பாக உட்காந்தாங்கன்னா உட்காந்து கேட்பேன். ஏன்னா அதில் எங்கள் பாட்டியும் இருந்தது. அதில் அந்த குரூப்பில் நம்ம எங்கே போகிறது? அதில் உட்காந்து கேட்டுக்குது. ஓ இதுதான் பேசிட்டு இருக்கிறீங்க. தினமும் சலிக்காமல் பேசுவாங்க. அந்த உறவில் எந்த பாதிப்பும் வராது. ஒரு ஆள் வரல அப்படின்னாலும் பதறுவாங்க. போகும்போது பார்த்துட்டு போயிடணும். அவளை என்ன ஆச்சு, இந்த உடம்பு சரியில்லையா, டாக்டர்லாம் நீங்கள் அங்கே தான் பார்க்க முடியும். பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ வைத்தியம் சொல்லுவாங்க. உடம்பு முடியலாம் படுத்துருக்கா தான் வரல அப்படின்னு சொல்லிச்சுன்னா கூட அதுக்கு 1000 சொல்லுவாங்க. இதை அரைச்சி குடி, அதை அரைச்சி குடி, இப்படி செஞ்சு குடி, துவையெல்லாம் சாப்பிடு, உடம்பு தெம்பு வந்துடும். ஏன்னா நாளைக்கு உட்காந்து திருப்பி என்ன பண்ணணும், அந்த இடத்துல உட்காந்து பேசணும். ஃபெலோஷிப்பு விட்டு கொடுக்க முடியாது. அதை நிறைய பேர் வேலைக்கு போகிறது காரணம் என்ன? வேலை செய்கிறதுக்கு மட்டுமா? அங்கே ஒரு ஃபெலோஷிப் ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க. அழகாக ஆங்கிலத்தில் ஒரு இது படித்தேன் நான் ஃபேஸ்புக்கில். டோன்ட் earn friendship on your office, just go work and they have paid, come backன்றது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேலை செய்கிற இடத்துல தேடாதீங்க. வேலை செய்கிற இடத்துக்கு தெரியுமா, போனீங்க, வேலை செஞ்சீங்க, சம்பளம் கொடுத்தா வாங்கினா திரும்பி வந்தீங்கன்னு இருக்குன்னு இருக்குது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த வேலை நல்லாயிருக்கும், வேலையில் உங்கள் பேர் நல்லாயிருக்கும், ஹலோ நீங்களும் நல்லா இருக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிற இடம் இல்லை. அங்கே உங்கள் குடும்பத்து காரியம், மற்ற பர்சனல் காரியம்லாம் பகிர்ந்து கொள்கிற இடம். வேலை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அங்கே ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த வேலைலாம் நடக்குதாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிற இடம் அது இல்லை. அப்போ ஃபெலோஷிப்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. சில சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஏன் வராங்கன்னு கேளுங்களேன். அவங்க வந்தால் அவங்க பக்கத்தில் மட்டும்தான் உட்காருவாங்க. வேறு சீட்டில் உட்காரணுன்னா மூஞ்சே மாறிடும் அவங்களுக்கு. ஏன்? அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கொடுக்குற தண்ணியை குடிச்சு, ஹலோ எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசிப்பாங்க. மற்றவங்ககிட்ட அவங்களால அது மாதிரி பேச முடியாது. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் சம்திங் பர்சனல் ஃபெலோஷிப். அது தப்புன்னு சொல்லலை நான். ஆனால் இதே போல் ஒரு ஃபெலோஷிப் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கும் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இவங்களால பேசாமல் பழகாமல் இருக்கவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரிடே. இது எத்தனை வருஷம் கண்டினியூ ஆச்சுன்னு தெரியாது, எத்தனை வருஷம் ஃபெலோஷிப்னு தெரியாது, ஆனால் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது உடஞ்சது. அந்த உடையிற நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. இவ்வளோ நாள் கூப்பிடுற மாதிரி இருக்காது. அவர் வந்தாரே வெல்கம் பண்ணி உட்காந்து கரெக்டாக அங்கே மிங்கிளாகி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வராரு, கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கட் ஆஃப். அதான் சொன்னேன், அன்பு குறையுது, அன்பு வெட்டுதுனாலே நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துருக்குது. இப்போ என்னென்ன ஆராய்ச்சி யார் பண்ணான்னு பார்க்காதீங்க. அதான் இப்போ பிரச்சனையாக முடியுது. ஆதாமுக்கும் ஏவாளும் ஏன் பொய் சொல்லிட்டாங்க, மாற்றி பேசிட்டாங்க, அதனால தான் ஆண்டவர் தோட்டத்தை துரத்துனாருல்ல. they fallen from the first love. அதான் பிரச்சனைங்க. ஆதி அன்பிலிருந்து விழுந்தபடியால் தான் துரத்தப்பட்டாங்க. அதான் பாயிண்டாங்க. ஹலோ, அங்கே வந்து சாத்தான் பேச்சை கேட்டு விட்டார்கள். சாத்தான் இடையிலே வந்து விட்டான். அவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறான். அவன் ஹலோ எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறான். அவன் ஆதி முதலாக இருக்கிறான் இருக்குது. மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் என்ன? ஏன் அவர்கள் தேவனோடு பேசுவதை தவிர்த்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள்? தேவனோட ஐக்கியம் எப்படி கட்டாச்சு? தினமும் இந்த ஃபெலோஷிப் இன்னைக்கு ஏன் கட் ஆகுதுன்னா காரணம் ஒன்றே ஒன்று தான், அன்பு அங்கே குறைந்தது. அன்பு குறைந்ததுடைய அளவு தான், அன்பு குறைந்ததுடைய அடையாளம் தான் அவர்கள் அவன் பேச்சை கேட்டதுக்கான அடையாளம். யார் பேச்சை கேட்டதுக்கான அடையாளம்? பிசாசோடைய பேச்சை ஏன் கேட்டான்? அப்போ உங்கள் பேச்சை கேட்க வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ண? ஆதாமும் ஏவாளும் மறுபடியும் தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. துரத்திட்ட பிறகு ஏவாள் சொன்னாலையா, முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாரால இந்த குழந்தை பிறந்ததுன்றா? என் தேவனால்ன்றா. மறுபடியும் கடவுள் மேலே அன்பு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஹீ ஷோட். அதான் பாயிண்ட். அவர் காண்பித்தார். அவர் என்ன பண்ணினாராங்க? காண்பித்தார். இப்போ இங்கே எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னா, இந்த நடுவில் ஒருத்தன் வந்தான் இல்லையா, இவன் யாருன்னு தேடிக்கிட்டு அவனை அடிக்கிறதுலையும் அவனை திட்டுறதுலையும் அவனால தான் இது ஆச்சுன்னு சொல்கிறதுலையும் தான் நம்ம நிற்கிறோம். அதுதான் திருமணமான வாழ்க்கையில் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பில், எல்லா லைஃப்லையும் சொல்கிறேன். அவள் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருச்சு, அதனால தான் பேசலை அப்படின்றது பாயிண்ட் கிடையாது. அது மாதிரி வந்துட்டு தான் இருப்பாங்க. சேலஞ்சஸ் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே லைஃப்பில் கிடைக்காது. அப்போ அப்படி வருதுன்னா பாயிண்ட் எங்கன்னா ப்ராப்ளம் இஸ் ஆன் யுவர் சைட். அப்போ இன்னும் அன்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு அர்த்தம். அவள் யாரோ புதுசாக ஒரு ஆளுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதில் தான் பிரதர் இந்த ஆள் என் மேலே விருப்பமாக இல்லை, என்னை வெறுக்கிறாரு, என்னை ஒதுக்குறாரு, என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னா பாயிண்ட் அவர் இல்லை, பாயிண்ட் அந்த பொம்பளையும் கிடையாது. எப்படிலாம் பேச வேண்டியது இருக்குது பாருங்க. பாயிண்ட் எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. இஃப் யூ கண்டினியூலி ஷோயிங், ஏவாள் மாதிரியே சொல்லுவீங்க. ஏவாள் மாதிரி அவர் ஒரு நாள் சொல்லுவார், என் தேவனாலே இவனை நான் பெற்றெடுத்தேன்றான். தோட்ட விட்டு துரத்துனது கூட அவளுக்கு கருப்பாக தெரியல, ஏன்னா அது சரியானதுன்னு அவளுக்கே தெரியுது. அது மீறி எப்படி அவளுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தது, நட்பு இருந்தது, நான் அவள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுன்னா, இவ்வளவோ நான் செஞ்ச பிறகும் எங்களை நிர்வாணியாக எங்களை துரத்தாம
எங்களை என்ன பண்ணினார்? அவர் தோல் உடைகளை உடுத்தி அன்பை வெளிப்படுத்திட்டு தான் என்ன பண்ணாரு? வெளியே போய் எங்களை வாழ்ந்துக்குங்கன்னு தான் சொன்னார். வெளியே போய் என்ன பண்ணிக்கோ, நீ என் கூட தான் வாழ முடியல, வெளியே போய் என்ன பண்ணிக்கோ. நல்லா சொல்லுங்களேன். இதெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? என் கூட 8 வருஷமா பழகினா பிரதர், இன்னைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றான், வெட்டு அவளை. அது பைபிளுக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹலோ, யாருக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ பைபிளை பின்பற்றவனா இருந்தீனா இதுதான் பின்பற்றி ஆகணும். யூ ஷுட் கிவ் த ஃப்ரீடம். யூ ஷுட் கிவ் த ஃப்ரீடம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்துவ நடிகர் இருந்தார் அப்போ பழங்காலத்தில், சந்திரபாபுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். பாட்டெலாம் பாடி நடிப்பார். பக்கா கிறிஸ்டின் அவர். ரொம்ப பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர். நிறைய இந்த அறிவார்ந்த பாடல்கள்லாம் பாடுவார். அப்போ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு வாட்டி அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறார். இப்போ அவர் வாழ்க்கை தனியாகவே இருந்து இறந்து போகிறார் மனுஷன். ஏன் அப்படி இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், ஒரு கிறிஸ்தவர் இப்படி இறந்து போகிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டால், அது ஒன்றும் இல்லை. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ண அன்றைக்கி முதல் நாள் இரவே அந்த பொண்ணு சொல்கிறா பாரு, நான் வேறு ஒரு ஆளை விரும்புகிறேன், அவர் வேறு ஒரு ஆளை விரும்புகிறேன். அவர் அப்போ வந்து உச்சத்தில் இருக்கிறார், புகழின் உச்சத்தில் இருக்கிறாரு, கோடியாக சம்பளம் வாங்குறாரு. அப்போவே பெரிய லக்ஸுரியான கார் வச்சுருக்கிறார், பங்களா எல்லாமே இருக்குது, மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்குது. இந்த பெண் வந்து சொல்கிறா, நான் வேறு ஒரு ஆளை விரும்பிட்டேன், ஆனால் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வசதியானவன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பேச முடியல, இப்போ பேசின மாதிரி வாட்ஸ்அப்லலாம். அதனால் இப்போ தான் டைம் கிடைக்குது சொல்கிறேன். அவர் ஒன்றுமே சொல்ல பாருங்க, யார் அவன் என்னன்னு கேட்டுட்டு நேராக அவனையும் வர சொல்லி 2 பேருமே சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டார், கிளம்பு. அன்னிலிருந்து கடைசி வரைக்கும் மனுஷன் பாவம் தனியாகவே இருந்து தனியாகவே வாழ்ந்து, அதனால் அவர் கெரியர் போய் பேர் கெட்டு போய் அவமானப்பட்டு செத்து போயிட்டார். ஹலோ, அவமானப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டார். ஆனால் அவங்க பாயிண்ட் ஒன்று இருக்குது, அவர் செஞ்சதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நவநாகரிக உலகத்தை கொஞ்சம் பாருங்கள், சம்மந்தமே இல்லை. சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டாலே போதும், இவனா ஒரு கற்பனை பண்ணிக்கிறான், இவனா ஒன்று நினச்சிக்கிட்டு இவனா போயிட்டு வெட்டி குத்தி கொலை பண்ணி சாகடிச்சிடும். அவன் இருக்கக்கூடாது உலகத்தில். அவனும் அவ்வளோ என்ன பண்ணக்கூடாது. அது ஒரு டைலாக்லாம் எனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாது. எப்படிலாம் இருக்குது பாருங்க உலகம். இது நான் சொல்கிறது வெறும் லவ்வில் மட்டும் சொல்ல, பிள்ளைகள் இடத்துல அப்படி தானே. எத்தனை வீட்டில் மருமகளையும் பிள்ளையும் பிரித்து வச்சுருக்கிறது யாருன்னா மாமியார். என் பிள்ளைய வந்து என்கிட்ட பேச விட மாட்டேன்றா, பழக விட மாட்டேன்றா. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்ககிட்ட ஏன் பேசணுன்றேன், உங்ககிட்ட ஏன் பழகணுன்றேன். அவனுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, அவனுக்கு இப்போ தேவை அவன் மனைவி, அவனுக்கு தேவை அவன் புருஷன். அப்படி பார்க்குறவங்க தான் நல்ல பெற்றோர்கள். திருமணம் ஆன ஆட்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திருமணம் ஆன பிறகு உங்கள் அம்மாவுடைய அன்பு, உங்கள் அப்பாவுடைய அன்பு இவங்கள தான் முதன்மைன்னு போக ஆரம்பிச்சதுன்னா யூ வில் லூஸ் யுவர் ஓன் லைஃப். வாழ்க்கை, உங்கள் சொந்த வாழ்க்கை நீங்கள் இழந்து போவீங்க. பைபிள் ஒன்றும் முட்டாள்களுக்காக எழுதப்பட்டதும் இல்லை, எழுதினவரும் முட்டாள் இல்லை. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து இருக்க மனைவியோடு இசைந்திருக்க கடவுன்றார். யாரோட இசைந்திருக்க கடவன்? எங்கே இசைவு இருக்கணும், எங்கே பிரிவு இருக்கணும், ரெண்டுத்தையும் எழுதுறாங்க. ஆனால் அதை ஒத்துக்கிறது இல்லை, உலகம் ஒத்துக்காது. ஏன்னா என் கூட வளர்ந்துவேன், நான் பார்த்து வளர்ந்துவேன், நான் வீட்டில் வச்சுருந்தேன், நான் சோறு போட்டேன், எனக்கு தான் உரிமை உண்டு. ஒரு உரிமையும் ஒன்றும் கிடையாது. உரிமையை விட அறிவை பாரு, எது சரியானதுன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. மனுஷத்தன்மையோடு யோசிக்கணும், அதை தாண்டி தெய்வீக தன்மையோடு யோசிக்கணும். இதுதான் கரெக்டு. அவர் நினச்சிருக்கலாம், நான் தான் உன்னை நீ சுவாசிக்கிற சுவாசமே நான் கொடுத்தது, உன்னை உருவாக்கினது நான், உனக்கு கட்டளை வேற கொடுத்துருந்தேன், இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லி எவ்வளோ மானத்தை வாங்கிட்டு 5 நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்ததே ஒரு நாளில் உனக்கு கொடுத்தேன். நீ ஒரு நாளில் ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு அதை கொடுத்துட்ட. என் மானத்தை வாங்கிட்டு கடவுள் என் பேர் என்ன, என் பிரஸ்தாபம் என்ன, என் மகிமை என்ன, உங்களை விட கோடி மடங்கு கௌரவம் உள்ளவர் அவர், கோடி மடங்கு மகிமை உள்ளவர் அவர். அவர் பேரை கெடுத்து குட்டி சோறு ஆகிட்டாங்க. யாரு? ஆதாமும் ஏவாளும். பட் he lovingly blessed them. அன்போடு கூட அவர்களை உடுத்தி எந்த விதமான நோயும் உங்களுக்கு கொடுக்கல. ஹலோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளை எந்த விதமான நிர்வாணத்தை மறைக்கிறவராக இருந்தார். ஆனால் எதை கொடுக்கல? கடவுள் தப்பு செஞ்சா தண்டிப்பார், நோயை கொடுப்பார், வாந்தி பண்ணி போடுவார், ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும், பிள்ளைகளை கொன்று போடுவார். இனிமேல்லாம் கொஞ்சம் பக்கிள்ஸ் பெருசாக வச்சு வாங்கணும்னு பார்க்குறேன் ஷூவெல்லாம்.
சில கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அது நல்லா யூஸ் ஆகும். இனி எவனாவது வாயை திறக்கட்டும்னு வெயிட் பண்ணுறேன். கடவுள் தான் இந்த தீமையை செஞ்சார்னு வாயை திறந்தான்னு அங்கேயே அடிக்கணும். அதாலேயாவது பிரபலம் ஆகிறோமான்னு பார்ப்போம். ஏசு சவுக்கில் அடித்தார் இல்லையா? எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா போதும் வந்துடுறானுங்க. என்ன தப்பு செஞ்சானுங்களோ தெரில, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு, புருஷனுக்கு இப்படி. உனக்கு ஆவி ஆவாதா? நீ சாகிற வரைக்கும் மகிமையை சாக போறியா? இப்படிலாம் வாய் வச்சிருக்கிற ஆள் கண்டிப்பாக நல்லா வாழவே முடியாது. உன்னுடைய ஆக்கினை தீர்ப்பு, உன்னுடைய பாவம் அயரவே அயராது ஒரு நாளும். மற்றவங்களை நியாயம் தீர்க்க நீ யார்? அல்லது மற்றவங்களை குற்றப்படுத்த நீ யார்? உனக்கு என்ன வேலை? முடிஞ்சா ஆதரவு கொடு, முடிஞ்சா ஆறுதல் செய், முடிஞ்சா மனுஷத்தன்மையும் நடந்ததெல்லாம் மூடிக்கிற வேலையை பார் போயிட்டு. அதை விட்டுட்டு அவங்கள குறை சொல்றது, குற்றம் சொல்றது, இதால தான் செத்ததுன்னு பேசுறது, பெரிய யோகியவான் மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 தோல்விகள் இருக்கும், 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 போராட்டங்கள் இருக்கும் எல்லா வாழ்க்கையிலையும். பேசுறது புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? உங்களுக்கு நியாயம் தீர்க்கிறது உங்களோட வேலை இல்லை. ஏன்னா அது இயேசுவே செய்யலை, கடவுளே அதை செய்யலை. அவர் நினச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும். அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க கை காலை உடைச்சிருக்க முடியும், அவருடைய முழு கோபத்தை வெளிப்படுத்திருக்க முடியும், மூச்சை எடுத்திருக்க முடியும். 900 வருஷம் வாழ்ந்தான் இருக்குது ஆதாம். எத்தனை வருஷம் வாழ்ந்தான் இருக்குது? நல்லதுன்னு சொல்லுங்களேன். 900 வருஷம் வாழ்ந்தான். அன்னைக்கு ஆரம்பிச்ச சந்ததி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கே முடிச்சுட்டு இருக்கலாம் மனுஷ கதை. இப்படி தான் இவனையே இப்படி இருக்கிறான், இவன் பின்வர சந்ததி இவனோட மோசமாக தான் வரும்னு தெரிஞ்சிருக்கும். அதை தெரிந்து அனுமதிக்கிறார். ராமனை அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்? பிகாஸ் ஆஃப் லவ். இதனால் அனுமதித்தார். அதை அன்பினால் கொடுக்கப்படுற ஃப்ரீடம். அதுதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் அன்பு செலுத்த வச்சிருக்குது, அவரை நோக்கி பார்க்க வச்சிருக்குது. அன்னைக்கு அந்த ஃப்ரீடம் அவர் கொடுக்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்க வாய்ப்பே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இழந்து போன அன்பை மீட்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஷோ யுவர் ஃபர்ஸ்ட் லவ். உங்களுடைய ஆதி அன்பு என்ன பண்ணணும்? பிள்ளைங்க முன்ன மாதிரி நேசிக்கல மாறுதுன்னா யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். குழந்தையாக இருக்கும் போது, பிறக்கும் பொழுது, ஹலோ முதல்ல குழந்தை உண்டாச்சுன்னு சொன்னபோது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு ஆர்வம் அதெல்லாம் உண்டாகுது இல்லையா? அது திரும்பி வரணும். அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க வளர்ந்துட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிங்க. அதே அன்போடு ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாளும் அன்பு உங்களை ஏமாற்றாது. அது திரும்பி வரும். அது என்ன பண்ணும்? அது திரும்பி வந்தே ஆகும். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அன்பு கொடூரமாலாம் குருவியலெல்லாம் இருக்கிறது பேர் அன்பு இல்லை. கொண்டுன்றது, அடிக்கிறது, இதெல்லாம் அன்பே கிடையாது. வாழ வைக்கிறது தான் அன்பு, அரவணைக்கிறது தான் அன்பு, ஆதரவளிப்பது தான் அன்பு, சுதந்திரம் தருவதான் அன்பு. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் காமிச்ச கருணை அதுதான், அன்பு அதுதாங்க. கடைசியாக பார்க்கலாம் பாருங்க. 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எங்கே ஒளிந்து கொண்டார்கள் அவர்கள்? ஒளிவது காரணம் என்ன? மறைவதற்கு காரணம் என்ன? பேசாமல் இருக்கிறது காரணம் என்ன? பின்வாங்கிறது காரணம் என்னன்னா the lackness of love. ஆதி அன்பு குறைந்ததுனால். எந்த அன்பு குறைஞ்சதுனால? இப்போ அவன் தப்பு செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, நிர்வாணி ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதோடைய அடையாளம்? அன்பு குறைஞ்சதுனால அதோடைய அடையாளம். இதோடைய அடையாளம் அது. அடையாளத்தை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடையாளத்தை மாற்றிட்டார். நிர்வாணியாக இருந்ததுனால ஒளிஞ்சிருந்தான்னு பேசுகிறாங்க சிலவங்க. இல்லை, நிர்வாணத்தை மறைச்சிட்ட பிறகும் ஒளிஞ்சுதான் இருந்தான். நிர்வாணத்தை மறைச்ச பிறகும் மாற்றி தான் பேசினான். நிர்வாணத்தை மறைச்ச பிறகும் தோட்டத்தொட்டு வெளியே அனுப்ப வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் ஏன்? காரணம் என்ன? பிகாஸ் யூ ஷுட் டர்ன் டு த ஃபர்ஸ்ட் லவ். அவன் ஆதாம் ஏவாளை எங்கே திரும்பினா? அவங்க ஆதி அன்புக்கு திரும்பினாதான் மறுபடியும் இந்த கடவுளோடு இருக்க முடியும். அதான் பாயிண்ட்டு. உங்களுக்கு அதுதான் பாயிண்ட்டு. கடவுள் நான் ஆராதிக்க வரேன், காணிக்கை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், எல்லாம் ரைட்டு. டிட் யூ டர்ன் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ் ஆர் நாட்? அதான் கேள்வியாங்க. உங்களுடைய ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்பினீர்களா? முதல்ல அவங்க நேசிக்க ஆரம்பிக்கும் போது, தேவன் அன்பு கூற ஆரம்பிக்கும் போது என்ன மனம், என்ன சிந்தை, என்ன இருந்ததோ அது இருக்குதா? இப்போ அது எப்படி இருந்ததுன்னு தெரியல பிரதர். உட்காருங்க, ஜெப நேரம் அதுக்கு தான். உட்காருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்லா ஞாபகப்படுத்துவார், நல்லா வெளிப்படுத்துவார், நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. பேசுறது புரியுதுங்களா? ஜெபம்னா அதுதான், உபவாசம்னா அதுதான். புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். உட்காந்து பாருங்க, யோசிங்க. அப்படி யோசிச்சு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், எந்த இடத்துல சமாதானம் இல்லை, எந்த இடத்துல பிரச்சனை நினைக்கிறோம், அந்த பிரச்சனை என்ன பண்ணாங்க சரியாகிறதுக்கான வாய்ப்பு தான். டர்ன் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ். 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து. ஆதாம் பாரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. உங்களை மாதிரி தான், நம்மள மாதிரி தான், உலகத்தில் இருக்கிற மாதிரி தான்.
அவன் நினைக்கிறான் நிர்வாணி ஆகிட்டேன் அதனால மறைஞ்சிருக்கிறேன். இல்லை இல்லை, அவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சி போச்சு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மறைஞ்சிருக்கிறேன். அன்பு இருந்திருந்தா ஓடி வந்திருப்பான். அவர் குரல் கேட்டவனே, ஆண்டவரே உன் பேச்சை கேட்டு நான் உன் பேச்சை கேட்காம போயிட்டேன், மீறி போயிட்டேன், நிர்வாணி ஆகிட்டேன், என்னை காப்பாத்துக்குன்னு ஓடி வந்திருப்பான். இளையகுமாரன் மாதிரி அன்பை புரிஞ்சிருந்தா. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் த ஃபாதர், பேசுறது புரியுது, உங்களுக்கு மறந்துடக்கூடாது அந்த சப்ஜெக்ட் எல்லாம். இளையகுமாரன் ஏன் திரும்பி வந்தான் அப்படின்னா சோறு கொடுப்பாரு அப்படின்னு திரும்பி வரல. he understand the heart of the father. யாருடைய உள்ளத்தை புரிஞ்சு வச்சிருந்தாங்க? வேலைக்காரர்களும் திருப்தியை சாப்பிடக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவர் என் தகப்பன், பெருந்தன்மை படைத்தவர் என் தகப்பன். அந்த உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால ரிட்டர்ன் ஆனா. இந்த நிலையை தான் தேவன் இன்னைக்கு விரும்புறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்கிட்டையும் அதான் விரும்புறாரு. மதம் மாறினவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க எதுக்கு வேணா மாறி இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவரை நேசித்து அன்பு கூர்ந்து இந்த ஆண்டவர் வேணும், இந்த கடவுள் வேணும்னு அன்பு கூர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா? அன்பு கூர்ந்து அப்படி தான் நீங்கள் எல்லாமே வந்திருக்கிறீங்க. அப்படி அன்பு கூர்ந்து நீங்கள் வந்தவர்கள் இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டோடைய நிலையை விட்டு விலகி போயிருக்கலாம், அன்பை விட்டு குறைஞ்சு போயிருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் குறைவுகளுக்கும் அது பெரிய காரணமாக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜெப நேரம் குறைஞ்சு போச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சு போச்சு, அதெல்லாம் காரணம் இல்லை. தேவன் மேலே இருக்கிற அன்பு குறைந்தது தான் காரணம். இதுதான் காரணமாங்க. நீங்கள் நிர்வாணியாய் மாறினது, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வருவது, வாழ்க்கையில் பயம் மறுபடியும் வருவது, வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனைகள் வருவது, எல்லாமே காரணம் என்னது? அன்பு குறைந்ததுனால. தேவன் மேலே இருக்கிற அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி மரியாதை, ஆதி இருந்த அந்த நட்பு, அது குறைஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போ அதுதான் அவங்ககிட்ட கேட்குறாரு. இவன் பதிலை எப்படி பாருங்க, புரியாதவன் சொல்கிற மாதிரி சொல்கிறான். நிர்வாணியாக இருப்பதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ ஒளிந்திருக்கிறேன். ஆனால் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? உன் மேலே இருந்த அன்பு குறைஞ்சி போச்சு, அதனால நம்பிக்கை போயிடுச்சு, பயம் வந்துருச்சு, இப்போ ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டேன். பேசுறது இந்த பிள்ளைங்களை கவனிச்சு பாருங்க. அன்பு உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடித்தாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தேடி ஓடி வரும், காலை கட்டி பிடிச்சிக்கும், அது ஹைட்டுக்கு எது கிடைக்குதோ அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்களே அணைச்சிக்கிட்டு நிற்கும். அன்பு குறைய குறைய பாருங்க, நீங்கள் சும்மா அப்படி லைட்டாக முறைச்சிங்கன்னா கூட சரி, வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் நான். வீட்டை விட்டு இப்போ ரெகுலர் டைலாக்காக இருக்குது இப்போலாம். அது என் பொண்ணே பேசுகிறா, ஃபோனை கொடுக்கல நான் கிளம்பி எங்கே வெளியே போகிறேன் அப்படின்றா. எடி எங்கே போவ நீ? யார் ஒன்று சேர்த்துப்பா, யார் ஒன்று சோறு போடுவா, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா அப்படின்னா இந்த யூடியூப் கிட்ஸில் ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொல்லுது. அவள் அப்படி தான் பேக்கை மாட்டிக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டா. அங்கங்கே ஃப்ரூட்ஸ் இருந்தது, அங்கங்கே அது இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு. அது நம்ம ஊரில் குடிக்கவே தண்ணி இருக்காது. கார்ட்டூன் நெட்வொர்க்கெல்லாம் பார்த்து கெட்டு போவாத. ஹலோ, பிள்ளைங்க எப்படி யோசிக்குது பாருங்கள். இப்போ இந்த பிள்ளைகிட்ட போயிட்டு என்னத்தை கோவத்தை காட்டுறது, இதுகிட்ட போயிட்டு என்னத்தை வெறுப்பை காட்டுறது, இதை போயிட்டு என்னத்தை அடிக்கிறது, இதை போயிட்டு பண்ணுறது. இப்போ இதுகிட்ட காட்ட வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அன்பா இருக்கிறாவா, கடைக்கு போகலாம் வா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோவா, சும்மா வெளியே போய் சுற்றிட்டு வரலாம் வா, இல்லை உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவா. இதுதான் அவளை மறுபடியும் என்ன பண்ண வைக்குது, யோசிக்க வைக்குது, திரும்ப வைக்கிறாரு. அதுதான் கடவுள் அங்கே செய்கிறாரு. என்னடான்னு கேட்டால் இவன் கொஞ்சம் வளர்ந்துவேன், அடல்ட் இவன். என்னன்னு கேட்டால் இவன் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் ஆள். அதான் சொல்ல வரணும். நிர்வாணி ஆகிட்டேன், ஒளிஞ்சிக்கிட்டேன், நிர்வாணி ஆகிட்டேன், வெளியே போகிறேன். எவ்வளோ இதை இவ்வளோ நாள் கூட வச்சுருந்து நான் பதில் சொல்லிட்டு போகணுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ வருவின்னு கூட தெரியாது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இலையெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீர் வண்டியில் இல்லைனா கிளம்பி வெளியே போயிட்டுருப்போம். லேட்டு, அதுக்குள்ளே நீரே வந்துட்டீர், முந்திக்கிட்டு வந்துடுறீர் எல்லாத்துக்கும் கிளம்பி. ஹலோ, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டீர், நீர் முதல்ல தேடி வந்துட்டீர், வேறு வழியில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியல அவனுக்கு, ஆதாமுக்கு அன்பு குறைஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனையோன்றத புரியல. அப்புறம் பாருங்க கடைசியாக 12ஆம் வசனம். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி, இங்கே தான் பாயிண்ட்டு பிரச்சனை. இப்போ என்னது, ஆதாமுக்குள்ள இருந்த அன்பு குறைஞ்சது. இப்போ வழக்கமாக எல்லாரும் செய்கிற தப்பு அவனும் செய்கிறான். என்ன தப்பு அது? எதனால நீ ஓடி ஒளிஞ்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் அவன் சொல்கிறான், எதனால நீ நிர்வாணியாக இருந்தன்னு ஆண்டவர் கேட்குற பதில் சொல்கிறான், நீர் என்னுடனே கொடுத்த மனைவியால் இந்த நிலை. ஹலோ, நிறைய பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாம் எங்கள் மாமியார் தாங்க பிரச்சனை. அதான் பாயிண்ட் வரேன். மாமியார்னா பிரச்சனை இருக்கலாம், மாமியார் ஏற்றி கொடுக்கலாம், சர்பத்தை போல் வந்து பேசலாம், அந்த பேச்சும் மனைவி கேட்கலாம், அல்ல உன் புருஷன் கேட்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்டு பிரதர் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அதனால தான் என் பிள்ளை இது மாதிரி கெட்டு போச்சு இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அவங்களெல்லாம் கேட்குறத விட, அவங்களெல்லாம் கண்டிக்கிறத விட, அவங்களெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ண வேண்டியது எங்கே, உங்களோட அன்பை வச்சு அப்ரோச் பண்ண வேண்டியது உங்களோட புருஷனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை. ஆண்டவரை பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களெல்லாம் குறை சொல்கிறது நிப்பாட்டிக்கணும். இவன் தான் சொல்கிறேன், ஏன் இவனை துரத்தப்பட்டான்? இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர்,
அவருக்கு என்ன புரியலன்னா, இவனுக்கு எது பிரச்சனைனே இவனுக்கு புரிய மாட்டேனுது, எது ப்ராப்ளம்னே இவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். எது ப்ராப்ளமு? ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு கூட இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு, உருக்கு போச்சு. அதனால தான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டேன்றான். அவன் சொல்கிறான், மனைவியானவளால் நான் என்ன பண்ணினேன் இந்த தவிர சரி. சரி, இவன் தான் இப்படி இருக்கிறான். அந்த அம்மாவை கேட்குறாரு அடுத்த வருஷத்தில். அவளும் அதே பதில் என்ன பண்ணுறாங்க சொல்கிறத பார்க்குறா. 13, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். பழி இப்போ எங்கே போகுது? எல்லாமே புருஷனை கேட்டால் மனைவி, மனைவியை கேட்டால் சர்ப்பம். பழியை மற்றவங்க மேலே. ஆனால் நான் சொல்கிறேன், பழி யார் மேலே இருக்குது? பழி யார் மேலே இருக்குது? நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். ஸ்திரீ தான் முதல் எடுத்து சாப்பிட்டா. ஆதாமுக்கு கொடுத்தாள்னு இருக்குது, ஊட்டி விட்டாள்னு கூட சொல்ல. என்ன பண்ணினாள்? அவள் கொடுத்தாள். ஈராஸ் லவ் அங்கே தான் பிரச்சனையாக நிற்குது. அகாப்பே லவ்வும் ஈராஸ் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இப்போ உள்ளே இருக்கிறது ஈராஸ் லவ். இந்த ஈராஸ் லவ் எப்படி மாறுது? இப்போ என் மனைவி அது தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டா, நானும் அவளுடைய பேச்சு நம்ம கேட்குறேன். கடவுளை விட மனைவி முக்கியம். இப்போ எனக்கு அவன் சாப்பிட்டு அவன் நிர்வாணியாக போகிறான், நான் மட்டும் அப்படியே இருக்குவா? அது உண்மையான அன்பா? நீ என் கூட சேர்ந்து என்ன பண்ணித செய். இதுக்கு தான் தாவீது உடன்பட்டு வரல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஈராஸ் லவ்வுக்கும் அகாப்பே லவ்வுக்கும் வித்தியாசம். அகாப்பே லவ் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லெவலில் வந்து நிற்குது. கடவுள் இது செய்ய வேணான்ட்டார்னா செய்ய மாட்டேன். அது என் மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாருடைய ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அவங்க சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுது? தட் இஸ் ஈராஸ் லவ். அகாப்பே லவ் இல்லை. அது என்ன ஆகுறதாங்க? ரெண்டு பேருமே நிர்வாணியாக்கி, ரெண்டு பேருமே பாவியாக்கி, ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் கெடுத்து. ஆனால் தாவீதுக்கு அப்படி நடக்கல பாருங்க. அங்கே வெறும் மீகாலுடைய வாழ்க்கை தான் கெட்டு போச்சு, அவன் வாழ்க்கை நல்லா மாறிடுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரெண்டு பேர் வாழ்க்கை கெட்டு போய் ரெண்டு பேரும் அங்கே நிர்வாணிகளாகி ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. நிற்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் அங்கே வருது. என்னது? அவர்கள் தங்களுடைய நிலையை உணராது இருந்தார்கள். எதை உணராது இருக்கிறாங்க அவங்க? என்ன நிலை? ஆதியிலிருந்து அன்பை விட்டேன், மறந்தேன். இவர் தான் என்னை உருவாக்கினார், இவர் தான் என்னை சிருஷ்டித்தார், அவர் கொடுத்த சுவாசத்தை தான் நான் சுவாசிச்சுட்டு இருக்கிறேன், அவர் கொடுத்த தோட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அவரால் தான் ஜீவிக்கிறேன், அவரால் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்தேன். இது எல்லாத்தையுமே மறந்தேன். இதெல்லாத்தையுமே மறந்து எவனும் நடுவில் வந்து அவன் சொல்கிற பேச்சை கேட்டு கெட்டு போனேன். இப்போ மறுபடியும் அவரோடு கூட இணைக்கப்படுற விரும்புகிற நிலைமைக்கு வரல. பழி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் தான் காரணம். ஆண்டவர் என் மேலே ஒன்றும் இல்லை, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரு. ஆண்டவர் அப்படி அக்செப்ட் பண்ண விருப்பம் இல்லை, அவர் அப்படி பண்ணவும் மாட்டார். அதனால தான் ஆண்டவர்கிட்ட காரணத்தை கொண்டு வராதிங்க. எது கொண்டு வராதிங்க? நீங்கள் இப்படிலாம் மாறினதுக்கான காரணம் வந்து, பிரதர் என் கல்யாணம், என் புருஷன், என் மனைவி, என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் காரணமே கிடையாது. காரணம் நீங்களே. காரணம் யாரு? அதெல்லாம் சொல்லுங்களேன். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவனுக்கு சொல்கிறாரு. உனக்குள்ளே பொறுமை இருந்தது, சகிப்பு இருந்தது, எல்லாம் தான் இருந்தது. ஆனால் ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு. யார் பேருக்கு குறை உண்டு? அதை குறைச்சதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் குறைய விட்டது உன் தப்பு. அதில் குறைஞ்சி போனதை அனுமதிச்சது உன்னுடைய தவறு. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்ன? ஆதி அன்புக்கு, ஆதி நிலைப்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதே. எங்கே திரும்ப வேண்டும் என்பதே? அது எப்படி திரும்புவதுன்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. ஆதி அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் திரும்பி வரவும் நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆதாமையும் ஏவாளையும் நீர் சிருஷ்டித்து உருவாக்கி 5 நாள் கிரியைகளை அவர் கையிலே முழுமையாக ஒப்பு கொடுத்த பிறகும் அவர்களுக்கு அந்த அன்பை புரியாமல், அதை உணர்ந்து கொள்ளாமல், அந்த அன்பிலை நிலைத்திராமல் அவர்கள் பின்வாங்கின போதும் நீர் அன்பு செலுத்துவதை நிறுத்தவில்லை. அவளை கொன்று போடவில்லை, அவளை சாகடிக்கவில்லை, அவர்களை உயிரோடு காத்தீர். அவர்களை அந்த அன்பை மறுபடியும் உணரும்படியாக செய்தீர். ஆதி அன்புக்கு திரும்பும்படியாக அவர்களுடைய சந்ததியாயிருக்கிற எங்களை நீர் அழைத்துக் கொண்டீர். அதற்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் கிரியை செய்யட்டும், வாழ்வழிக்கட்டும், சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். ஆதி அன்புக்கு அவர்களுடைய உள்ளம் இருதயம் திரும்பட்டும். உன் மீது குடும்பத்திலேயே தேவரின் எல்லா சூழ்நிலைகளிலும், சமுதாயத்தில் எல்லாவற்றிலும் தேவரின் பரிபூர்ணமான சமாதானத்தை, அன்பை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. நேரத்தில் கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை, சமாதானம் அவர்களை பாதுகாக்கட்டும். தயவு அவர்களுக்கு உண்டாகட்டும். உதவி அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தரின் பதில் அனுப்புகிறபடியால் நாடி செலுத்துகிறோம். ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.